அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பண வீக்கம், பண வாட்டம், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நேற்று கிளாஸ்ல நேஷனல் இன்கம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா, எக்கானமில. அந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கறத பொறுத்து பணத்தை வந்து எப்படி நம்ம கையாளுறோம், அந்த பணத்துக்கான சிஸ்டமேட்டிக்கலா அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போட்டு அதை செலவு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் என்னதுல பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற இன்ஃப்ளேஷன் கிளாஸ்ல வந்து என்ன, பணம் வந்து மக்கள் கிட்ட அதிகமா இருக்கும் போது அதால சரௌண்டிங்ல சொசைட்டில என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து வருது, அதோட எஃபெக்ட்ஸ் வந்து யார் யார் வந்து பாதிக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். வீக்கம்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? பண வீக்கம்னா என்னன்னு தெரியும்? பொருளோட ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கும் விலை என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தியா போயிடும். அதான் என்னன்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. நிறைய காரணம், அந்த காரணம் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா ஒரு பொருளோட விலைங்கிறது எதனால அதிகமாகும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. டிமாண்ட், அந்த பொருள் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு அந்த பொருளுடைய விலை வந்து ஜாஸ்தி ஆகுது. டிமாண்ட் எப்போ ஜாஸ்தி ஆகும்? உயரும் போது நான் இந்த சிச்சுவேஷன் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. என்ன காரணத்தால டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது? அந்த பொருளோட சப்ளை குறைஞ்சு போயிடும். சப்ளையோட வந்து குறைஞ்சு போயிடும். நான் பக்கத்துல இருக்க கடையில போய் நான் ஒரு பொருளை வந்து வாங்க நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பொருள் அந்த கடையில இருந்தாதான் என்னால வாங்க முடியும். என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 ரூபாய் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அந்த பொருளோட விலை ஜஸ்ட் 100 ரூபாயா தான் இருக்கும். ஆனா அந்த பொருள் அந்த கடையில இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அப்போ அந்த சப்ளை குறையும் போது டிமாண்ட் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அதிகமாகுது. இந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா பொருளோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த பொருள் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் போது அதை என்ன சொல்றோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெனரல் கான்செப்ட் இவ்வளவுதான் டெஃபினேஷன் அப்படிங்கிறது. நீங்க வேர்டிங்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். வேர்டிங்ஸா இல்லாம இப்படி கான்செப்ட் வைஸ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எக்கானமி வந்து ஜெனரலா அந்த மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிற மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சு படிக்காம இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஸோ கிளியர்ல என்னன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கூலும் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா கூல்பர்ன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பத்தி. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எம்சிக்யூல வந்து அப்படியே கேட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகமான பணம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பொருள் பின்னாடி போனுச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னது யார் அப்படின்னா கூல்பர்ன். அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட்ல மேபி உங்களுக்கு வந்து எம்சிக்யூல வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதிகபட்சமான பணம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பொருள் பின்னாடி போனுச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னு சொல்லுவேன் அப்படின்னு யார் சொல்றாங்க, கூல்பர்ன் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இதுதான் ஜெனரல் கான்செப்ட். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் இங்க கீழே எழுதியிருக்கேன். என்ன, ஒரு பொருளுடைய சப்ளை வந்து கடையில கம்மியா இருக்கு, ஆனா அந்த பொருளுடைய டிமாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சப்ளை கம்மியா இருக்கிறதால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பொருளோட பிரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜெனரலா இருக்குது. புரியுதா? எனி டவுட்ஸ் பணவீக்கத்துல? இப்ப இந்த பணவீக்கத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. நிறைய பேஸ வந்து அடிப்படையா வச்சு வேற வேற மாதிரி எல்லாம் வந்து இந்த பணவீக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பணவீக்கம் எத்தனை சதவீதம் வந்து எக்கானமில இருக்கு அப்படிங்கறத பொறுத்து 5 வகையா அந்த பணவீக்கம் வந்து அதாவது என்ன கேட்டகரியை பொறுத்து பிரிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த கேட்டகரியை பொறுத்து இந்த 5 பிரிச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் பணவீக்கம் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டில இருக்கு. இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பணவீக்கத்தை 5 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், தவழும் பணவீக்கம். இந்த தவழும் பணவீக்கம் அப்படின்னா லெஸ் தென் 3%. பணவீக்கத்தோட சதவீதம் என்னன்னா 3% கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், தவழும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க, ஒரு 100 ரூபாய் பெருமானம் இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஷாம்பு. ஓகே, ஷாம்பு. ப்ராடக்ட் முக்கியம் இல்ல, பிரைஸ் தான் முக்கியம் நமக்கு இங்க. இப்போ அதோட விலை வந்து என்னன்னா
100 ரூபாய். ஜென்ரலா நான் ஒரு ஷாம்பு டப்பா வாங்குறேன் அப்படின்னா அதோட விலை வந்து என்னவா இருக்கு? 100 ரூபாயா இருக்கு. இப்போ நாட்டுல வந்து இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இன்ஃபிளேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபிளேஷன், பணவீக்கம் எப்படிப்பட்ட பணவீக்கம்ங்கிறத என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த ஷாம்பு டப்பாவோட விலை ஒரு 103 ரூபாய். ஜென்ரலா 100 ரூபாய் தான் இருக்கணும். 103 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கு. 3 ரூபாய் வந்து எக்ஸஸா என்ன இருக்கு? கூடி இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கம்ங்கிறது தவழும் பணவீக்கம். புரியுதா? அதாவது ரொம்ப ரைஸ் ஆகாம கொஞ்சம் போல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். தவழும் பணவீக்கம். ஒருவேளை 10 ரூபாய் இல்ல 115 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வந்து பிரைஸ் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வாக்கிங் இன்ஃபிளேஷன், நடக்கும் பணவீக்கம். அதுக்கான ரேஞ்ச் பாத்துக்கோங்க, 3ல இருந்து 10%. கிளியரா? இப்ப அதே ஷாம்பு டப்பா 100 ரூபாய் இல்ல 100 ரூபாய்ங்கிறது 100 ரூபாய் அப்படிங்கறதுல இருந்து ரேஞ்ச்ல இருந்து 125 130 இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு அப்படின்னா அத ரன்னிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடும் பணவீக்கம். புரியுதா? அடுத்து கெலோப்பிங், தாவும் பணவீக்கம். 180 ரூபாய் ரேஞ்சில இருக்கும். 180 ரூபாய் இல்ல 190 200 ரூபாய் கூட வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாம்பு டப்பாவோட விலை அப்போ என்னன்னா அது தாவும் பணவீக்கம், கெலோப்பிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான இன்ஃபிளேஷன். இப்போ அந்த ஷாம்பு டப்பாவோட விலை 100 ரூபாய்ங்கிறது 500 ரூபாய் ரேஞ்சில இருந்துச்சு. வாங்குவீங்களா? யாரும் தலையை குளிக்க மாட்டீங்க இல்லையா? ஷாம்பு டப்பாவோட விலை 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் போச்சுன்னா எதுக்கு தலை குளிச்சுட்டு பேசாம துணி சோப்பு இருக்கா இந்த சோப்பு இருக்கா எடுத்து அதை தேய்ச்சாவது குளிச்சுலாம், எதுக்கு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணி நம்ம ஏன் ஷாம்பு வாங்கணும் அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அந்த மாதிரியான இன்ஃபிளேஷன் தான் இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. இந்தியால இப்போ என்ன மாதிரியான இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு? கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன பணவீக்கத்துல இருக்கு? இந்த 5ல ஒரு கேட்டகரி கெஸ் பண்ணுங்க பாப்போம். இந்தியால என்ன பணவீக்கம் இருக்கு அப்படின்றது ஜென்ரலாவே இருக்கும். எக்கானமில பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அது இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? யூசுவலா இந்தியா எதை ஃபாலோ பண்ண ப்ரிஃபர் பண்ணும்? நடக்கும் பணவீக்கம். வெரி குட், கரெக்ட். இந்த பணவீக்கத்தை தான் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. வாக்கிங் இன்ஃபிளேஷன், நடக்கும் பணவீக்கம் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் தான் என்னது அப்படின்னா இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்திருக்கா? ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கறதே எந்த நாட்டிலயாவது நடந்திருக்கா? எனி புரியல. அதெல்லாம் வந்து சப்ளை கம்மியாகும் போது அது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வேற மாதிரியான ஒரு பணவீக்கம். அது பின்னாடி வந்து கிளாசிபிகேஷன்ல ஃபர்தரா பார்க்கும்போது அதை நீங்க வந்து டீடைல்டா பார்க்கலாம். இப்ப நான் கேட்கறது என்ன அப்படின்னா மிக தீவிர பணவீக்கம் அப்படிங்கிறது இந்த இன்ஃபிளேஷன் இப்ப நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓவராலா இந்தியால நடக்குது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்ல, வெங்காயத்தோட விலை மட்டும் ஏறி இருக்கு, பூண்டோட விலை மட்டும் ஏறி இருக்கு, இல்ல ஷாம்பு டப்பாவோட விலை மட்டும் ஏறி இருக்கு, அப்படி இல்ல. ஜென்ரலாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் விலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரைஸ் ஆயிருக்கும். அதை வச்சு பேசுறது தான் இந்த 5. பர்டிகுலரா ஒரு ப்ராடக்ட் பத்தி இல்ல, பொதுவாவே இந்தியால இருக்கு. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம், இந்தியால இருக்கக்கூடிய பணவீக்கத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா இந்தியால வந்து விற்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஜென்ரலா ஒரு பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா பொருளையுமே பர்டிகுலரா 1 2 அப்படின்ற மாதிரி இல்லாம பூண்டு வெங்காயம் ஷாம்பு டப்பா அப்படின்னு தனித்தனியா இல்லாம ஜென்ரலாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லயும் ஓரளவுக்கு பிரைஸ் ரைஸ் இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த இன்ஃபிளேஷன் தான் இந்த 5 டைப்ல வந்து என்ன பண்றோம் நம்ம பிரிக்கிறோம். அந்த இன்ஃபிளேஷன் எத்தனை சதவீதம் வந்து இந்தியால இருக்கு அப்படிங்கறத பொறுத்து 5 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்தியா வாக்கிங் இன்ஃபிளேஷன் வந்து ஃபாலோ பண்ணுது. இதுதான் ரொம்ப மோசமான இன்ஃபிளேஷன். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் எந்த நாட்டிலயாவது நடந்திருக்கா? ஸ்ரீலங்கால ஓகே. ஸ்ரீலங்கால ரீசெண்டா என்னாச்சு? இப்போ கம்ப்ளீட்டா என்னது அப்படியே மொத்தமா ஷட் டவுன் ஆகுற மாதிரி எல்லாரும் போய் அந்த அவர் பேர் என்ன ராஜபக்சே அவர் முன்னாடி எல்லாம் போயிட்டு என்னது எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் போய் அடிச்சு புடிச்சிட்டு போய் நின்னாங்க இல்லையா? அங்க நடந்தது வந்து இதுதான். இதை விட ரொம்ப மோசமான எக்ஸாம்பிள்னா ஜிம்பாப்வே 2007 8 அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேல இந்த இன்ஃபிளேஷன் தான் மிக தீவிர பணவீக்கம் தான் வந்து இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்க போய் அந்த டைம்ல டூரிஸ்டுக்கு எங்க அந்த டைம்ல யாரும் டூர்லாம் அங்க போக மாட்டாங்க. மேபி அங்க போனவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் காஃபி குடிக்கிறேன்னா 10,000 ரூபாய் இருக்கணும் அவங்கள்ட்ட. புரியுதா? அப்ப எந்த அளவுக்கு அந்த நாட்டுல வந்து சப்ளைங்கிறது குறைஞ்சு போயிருக்குன்னு பாருங்க. சப்ளை இல்ல, பொருளே இல்ல, மக்கள் கையில எக்கச்சக்கமா காசு இருக்கு. ஆனா அந்த காசை திங்க முடியாது, குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? நமக்கு ஒரு அத்தியாவசியமான தேவைன்னு வரும்போது அந்த தேவைக்காக நான் வந்து ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா அந்த பொருளோட விலை நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கூட சொல்றாங்க. அப்படி சொல்லியுமே மக்களால அதை வாங்கணும்னு நினைச்சாலும் அவங்களால வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசம் போயிடுச்சு. 2007 8 டைம்ல எல்லாம் ஜிம்பாப்வேல நடந்ததுதான் இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம நாட்டுல இப்படி வந்திருக்கா? மிக தீவிர பணவீக்கம். இந்த மாதிரி மிக தீவிர பணவீக்கம் வந்துச்சுன்னா நாடு என்ன பண்ணும்? சரி பண்ணி கொண்டு வரணும்ல. அதுக்காக நாட்டே வந்து குட்டி வச்ச கொளுத்த முடியும்? செய்ய முடியாது. என்ன பண்ணும்? அந்த சுச்சுவேஷனே நாட்டை வெளில கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எனி கேசஸ் ரொம்ப தீவிரமா இருக்கு.
அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல தான் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல கூட யூஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்ல. அதான் வந்து பெரிய சர்ச்சையா மாறுனுச்சு. இந்த மாதிரி மிக தீவிர பணவீக்கம் இருக்கிற பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணுவோம். பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, அதை வந்து எந்த டைம்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப மிக தீவிரமான பணவீக்கம் இருக்கும்போது தான் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த பண மதிப்பிழப்பு வந்து பண்ணுவாங்க. 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சொல்லணும். ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாதப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதனாலதான் பெரிய கேள்வியா வந்துச்சு. எப்படி நீங்க வந்து கொண்டு வர முடியும், நம்ம நாடு என்ன அவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி எல்லாம் வந்து ஆளுங்கட்சியில வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? எனிஒன்? என்ன காரணத்துக்காக நான் வந்து இதை கொண்டு வந்தேன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? பார்லிமெண்ட் எல்லாம் பார்க்கணும், இதுக்குதான் என்ன என்ன சொன்னாங்க? வெரி குட். கருப்பு பணம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. சோ இந்த கருப்பு பணத்தை என்ன பண்ண போறேன்னா நான் ஒழிக்க போறேன். அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த, பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் கொண்டு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்லாம் செல்லாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதான் சொன்னாங்க. பட் ஆனா ஃபியூச்சர் டேட்ல கொஞ்ச நாள் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய் நோட்டுன்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியல. சோ இதை வந்து ஈஸியா கேரி பண்ணிட்டு போலாம் பணத்தை அப்படிங்கிறதா பண்ணாங்களான்னு தெரியல. சோ அவ்வளவு பாலிடிக்ஸ் நம்ம பேச வேணாம். பொதுவா டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த பண மதிப்பிழப்பு எப்ப மட்டும்தான் வந்து நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிக தீவிர பணவீக்கம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை நாடு ரீச் பண்ணும் போதுதான். அப்படின்னா என்ன 100% மேல பணவீக்கம் வந்து எக்கானமில இருக்கு, அந்த நாடே கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம கண்ட்ரில அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க, பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய பணவீக்கம் என்னன்னு கேட்பாங்க, வாக்கிங் இன்ஃபிளேஷன், நடக்கும் பணவீக்கம். இதுதான் வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கிளியர்? இதுல ஏதாவது டவுட்ஸ்? எதை பேஸ் பண்ணி 5ஆ பிரிச்சிருக்காங்கிறது புரியுதா? நாட்டுல பணவீக்கம் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி 5ஆ பிரிச்சிருக்கோம். பணவீக்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் இதை பேசல, ஜென்ரலாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கும் பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும், விலைங்கிறது உயர்ந்திருக்கும். ஹைப்பர் 1000 ரூபாய் நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம இந்த இதுல இல்ல. அதான் பெரிய கேள்வியா வந்துச்சு. நம்ம நாட்டுல வந்து இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்ற மிக தீவிர பணவீக்கம்ங்கிறது இல்ல. அப்படி இல்லாதப்போ நீங்க ஏன் டிமானிட்டைசேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், இந்த பணம் எல்லாம் வந்து மக்கள் நிறைய பதுக்கி பதுக்கி வைக்கிறாங்க, 500 1000 எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 100 ரூபாய் 200 ரூபாய் அவங்களால என்ன பண்ண முடியாது, நிறைய வச்சு எல்லாம் பதுக்கி வைக்க முடியாது, எல்லாம் வெளில வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல 2000 ரூபாய் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இன்ஃபிளேஷன் சொல்லலாம். சோ கிளியர்ல? எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பணவீக்கத்தை வந்து தேவையின் அடிப்படையில ஒரு விதமான பணவீக்கம் இருக்கும், அதே மாதிரி விலை உயர்வாகும் போது அப்போ ஒரு பணவீக்கம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அது சொசைட்டில எத்தனை சதவீதம் பணவீக்கம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து 5 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. இது ரெண்டாவது கேட்டகரி. இந்த ரெண்டாவது கேட்டகரியில மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், ரெண்டாவது காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். தேவையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பணவீக்கம், அதே மாதிரி விலை உயர்வின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பணவீக்கம். புரியுதா என்ன எழுதியிருக்கேன்னு? தேவையின் அடிப்படையில பணவீக்கம் எப்படிங்கிறது வரும்? எப்படி தேவை அடிப்படையில பணவீக்கம்னா பேர்லயே உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு கேக்குறேன். தேவையை அடிப்படையா வச்சு ஒரு பணவீக்கம் வருதுன்னு எழுதியிருக்க. இந்த இடத்துல விலை உயர்வு ஜாஸ்தியா இருக்கும் போது அதால ஒரு பணவீக்கம் வருதுன்னு எழுதியிருக்க. ஏதாவது பேரை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? முடியல. சரி, ஓகே. தேவையின் அடிப்படையில பணவீக்கம். தேவையின் அடிப்படையில பணவீக்கம் அப்படின்னா எக்கானமிக்குள்ள, அதாவது நம்ம கையில எல்லாம் எக்கச்சக்கமான பணம் இருக்கு, எக்கச்சக்கமான பணம் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, திடீர்னு பார்த்தா நீங்க வேலை பார்க்குற கம்பெனில 20,000 30,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு டக்குன்னு இன்கிரிமெண்ட் போடுறாங்க, 80,000 ரூபாய் 9,000 ரூபாய் 90,000 ரூபாய் என்ன பண்றீங்க வாங்குறீங்க, 1 லட்சம் கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன பண்றாங்க, திடீர்னு சேலரியை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல உங்ககிட்ட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகுது, நீங்க தனியா ஒரு கம்பெனியோ ஒரு பிசினஸோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. இப்போ உங்க கையில என்ன இருக்கு, அப்போ அதிகபட்சமான பணம் இருக்கு. உங்க கையில பணம் இருக்குன்னா என்ன அர்த்தம், சொசைட்டில சரௌண்டிங்ல என்ன ஆகுது, பணம் வந்து அதிகமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மக்கள் கையில அதிகமான அளவு பணம் போய் சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம நார்மலா இருக்கும் போதே இப்போ சும்மா உட்காந்துருக்கோம், திடீர்னு கையில ஒரு 100 ரூபாய் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பார்த்தோன்னே என்ன செய்யணும்னு தோணும், வெளில போய் டீ குடிக்கலாமா, வெளில போய் ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிடலாமா, ஒரு பிஸ்கெட் வாங்கலாமா, தோணுமா தோணாதா? கையில 100 ரூபாய் இருக்கும் போதே அந்த மாதிரி தோணும். திடீர்னு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப மோடி வந்து இடையில வந்து போட்ட அவர் எலெக்ஷன்ல வரும்போதே உள்ள ஜெயிக்கிறதுக்காக வந்து நிற்கும் போதே வந்து என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணாரு, எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க. திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல ஒரு 15 லட்சம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க எல்லாரும்?
எதை வாங்கி போடுறதுன்னே தெரியல, இந்த ரோடு என்ன விலை, அது வீடு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கிளம்பிடுவாங்க இல்லையா? சோ ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு யார் தூண்டுறா? பணங்கிறது தூண்டுது. அந்த பணம் உங்ககிட்ட ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமா போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு உங்களுடைய ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனா உங்களோட ஆர்வம் ஜாஸ்தியான மட்டும் அந்த பொருள் உங்க கையில வந்துருமா? பணம் இருக்கு, நான் அதை வாங்கணும்னு ஆர்வம் இருக்கு, வந்துருமா? என்ன இருக்கணும்? முதல்ல அந்த பொருளுடைய சப்ளை வந்து கரெக்டா இருக்கணும். சப்ளை வந்து என்ன இருக்கணும்? ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடைக்கு போறோம், 10 வாஷிங் மிஷின் தான் இருக்கு, 10 வாஷிங் மிஷின் தான் இருக்கு. கையில பணம் ஜாஸ்தியா இருக்கிறதால ஒரு 100 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த வாஷிங் மிஷினை வாங்குறதுக்காக போறாங்க. 10 வாஷிங் மிஷினை வாங்க 100 பேர் போறாங்க. ஏன்னா அந்த 100 பேர் கையில என்ன இருக்கு? எக்கச்சக்கமா பணம் இருக்கு, மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பணம் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த 10 ப்ராடக்ட வாங்குறதுக்கு 100 பேர் போய் நிக்கிறாங்க. புரியுதா? அப்ப என்ன பண்ணுவாங்க, கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, இதோட ஒரு வாஷிங் மிஷினோட விலைய இப்போ 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காருன்னா, இப்ப 100 பேரை வந்து இந்த வாஷிங் மிஷினுக்காக அடிச்சுக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு, விலைய ஜாஸ்தி பண்ணுவாரு. அப்படிதானே பண்ணுவாரு? என்கிட்ட வாங்குறதுக்கு எல்லார்ட்டும் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட 10 மிஷின் தான் இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு நீங்க 100 பேர் இருக்கீங்க, விலை 20,000 ரூபான்னு இருக்கு. எக்கச்சக்கமா என்ன பண்ணுவேன், நான் 50,000 ரூபான்னு சொல்லி மாத்துவேன். 50,000 ரூபான்னு சொல்லி நான் மாத்தினேன்னா 50,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் கலந்துப்பாங்க. அப்ப 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேரா வந்து குறைவாங்க. 80 பேர் இருக்காங்க, இப்பவும் 10 மிஷின் தான் இருக்கு. அப்ப டக்குன்னு என்ன பண்ணுவாரு, விலைய 1 லட்சம் மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை பேர் வருவாங்க? 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் ஆனது 20 பேரா குறையும். எக்கச்சக்கமா பணம் இருக்கு அவங்கள்ட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, பொருள் வந்து என்கிட்ட கம்மியா தான் இருக்கு, வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு நான் விலையை ஜாஸ்தி பண்ணுவேன். விலை ஜாஸ்தி ஆகுறது தானே இன்ஃபிளேஷன். புரியுதா? இந்த டைப்ல எப்படி விலை ஜாஸ்தி ஆகுதுங்கிறது புரியுதா? மக்கள் கிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் அதனால ஒரு பொருளை வந்து அதிகமா டிமாண்ட் பண்றாங்க. பட் கடையில அதோட சப்ளை வந்து என்ன இருக்குன்னா கம்மியா இருக்கு. கடையில சப்ளை கம்மியா இருக்கு, மக்கள்கிட்ட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் கையில பணமும் அதிகமா இருக்கு. அப்ப கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொருளுடைய விலையை ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணுவாரு. இந்த பொருளுடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆனதுன்னா அது ஜென்ரலா இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி தேவை, மக்களோட தேவை அதிகரிச்சு அதனால பொருளுடைய விலை ஜாஸ்தி ஆகும் போது அதை தேவையின் அடிப்படையிலான பணவீக்கம்னு சொல்லுவாங்க. கிளியர்? இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்? ஓகே. செகண்ட் ஒன், காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன், விலை உயர்வுனால ஏற்படக்கூடிய பணவீக்கம். இதுல ஏதாவது டவுட்ஸ்? எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிளை வச்சு ஏதாவது கணிக்க முடியுதா உங்களால? ஆயில் பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது. ஆயில்னா என்ன? தள்ள தேய்க்கிறது இல்ல, பெட்ரோல், அதோட விலை வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு எழுதியிருக்கேன். எங்கேருந்து வாங்குறோம்? ஒபேக் கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன பண்றோம், ஆயில வந்து இம்போர்ட் பண்றோமா? இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன பண்றோம், ஆயில வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஒரு 80% மேல ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம். இப்ப இங்க திடீர்னு ஒரு உள்நாட்டு போர் நடக்குது, அவர் என்ன பண்றாங்க, க்ரூட் ஆயிலோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், பெட்ரோலோட விலையும் ஜாஸ்தி ஆகும். இப்ப பெட்ரோலோட விலை என்ன ஆகுது அப்படின்னா ஜாஸ்தி ஆகுது. பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா லாரி டிரைவர், லாரி ஓட்டுறவங்க, குட்டி யானை எல்லாம் ஓட்டுறவங்க, அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல இருந்து அந்த ஹோல்சேல் கடை கொண்டு போறது, இல்ல ரீட்டைலர் கிட்ட கொண்டு போறது, இந்த வேலையெல்லாம் யாரு தான் பாக்குறாங்க, லாரி டிரைவர் அவங்களாம் தான் பண்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா சார்ஜ் வந்து இந்த கடைக்காரவங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ப அந்த கடைக்காரவங்க எங்க வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க, அதை விற்கக்கூடிய பொருள்ல என்ன பண்ணுவாங்க, அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த விற்கக்கூடிய பொருளோட அந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஒரே ஒரு இடத்துல விலை ஜாஸ்தி ஆகும் போது அது என்ன பண்ணுது, நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய விலையை ஜாஸ்தி பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னு புரியுதா? எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஆயில் பிரைஸ் ஒபேக் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வாங்குறோம், ஒபேக் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்த ஆயில் க்ரூட் ஆயில வாங்குறோம், அந்த க்ரூட் ஆயிலோட விலை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒபேக் கண்ட்ரீஸ் ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. அப்போ இந்தியாவில பெட்ரோல் டீசலோட விலையில என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலி ஜாஸ்தி ஆகுது. இது வந்து லாரி ஆகட்டும், ஒரு குட்டியானை ஆகட்டும், எந்த வண்டியா இருந்தாலும் ஒரு ப்ராடக்டை கடையில இருந்து, அதாவது ஹோல்சேல் கடையில இருந்து ரீட்டைலர்கிட்ட கொண்டு போறதும் சரி, ரீட்டைலர்ல இருந்து பெரிய பெரிய ஷாப்புக்கு, இந்த மாதிரி மாலுக்கு, மளிகை கடைக்கு, இந்த மாதிரி எல்லா கடைக்கும் கொண்டு போறது எல்லாமே இந்த மாதிரி லாரி, குட்டியான இந்த மாதிரியான பெரிய பெரிய வண்டிங்க தான் கொண்டு போறாங்க. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி பிரைஸ் ரைஸ், இந்த பெட்ரோலோட டீசலோட விலையெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும் போது அதை யாருக்கிட்ட வந்து அவங்க காசை வந்து அதுக்கான காசை வந்து யாருக்கிட்ட வந்து வாங்குவாங்க அப்படின்னா அந்த கடைக்காரவங்க ஓனர் கிட்ட தான் வாங்குவாங்க. அப்ப அந்த கடைக்காரவங்க ஓனர் வந்து அவங்களுடைய அந்த லாஸை எங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, விற்கக்கூடிய பொருள்ல தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அப்ப பொருள்ல அந்த பிரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகரிச்சு கொடுப்பாங்க. இப்ப பொருளோட பிரைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன அர்த்தம், இன்ஃபிளேஷன், பணவீக்கம்.
எதன் அடிப்படையில இந்த பணவீக்கம் ஜாஸ்தி ஆகுது? ஏதோ ஒரு ப்ராடக்டுடைய விலை வந்து உயரும் போது அது ஜென்ரலா நம்ம பயன்படுத்தக்கூடிய மத்த ப்ராடக்டுடைய விலையை வந்து என்ன பண்ணுது? அதிகப்படுத்தி கொடுக்குது. புரியுதா? ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது தேவையின் அடிப்படையில ஏற்படக்கூடிய பணவீக்கம். இது ஏதோ ஒரு ப்ராடக்டுடைய விலை வந்து ஜாஸ்தி ஆகுறது எக்கானமில இருக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சொசைட்டில நம்ம பயன்படுத்தக்கூடிய சரௌண்டிங்ல நம்ம டே டு டே பேசிஸ்ல பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருளுடைய விலை என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எதன் அடிப்படையில இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்றத பொறுத்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு தேவையின் அடிப்படையிலான பணவீக்கம், இன்னொன்னு விலை உயர்வின் அடிப்படையிலான பணவீக்கம். ரெண்டு கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்ஃப்ளேஷன் அதுல இருந்த டைப் எல்லாமே என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த காரணம் விளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும் கொடுத்து இதால வந்து இது ஏற்படுதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எம்சிக்யூல வந்து நிறைய கேட்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதுல வேற ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து என்ன பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கான காரணங்கள். அதுல முதல் இது என்ன அப்படின்னா மணி சப்ளை. இப்ப அதான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டே இருந்தோம். பணம் ஜாஸ்தி ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மணி சப்ளை. பணம் என்ன ஆகுது அப்படின்னா சரௌண்டிங்ல ஜாஸ்தி ஆகுது. யார்கிட்ட ஜாஸ்தி ஆகுது? நம்ம கையில, மக்கள் கையில காசு வந்து ஜாஸ்தி ஆகுது. மக்கள் கையில காசு ஜாஸ்தி ஆகும் போது அவங்க வந்து அந்த பொருளை அந்த காசை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க செலவு பண்றதுக்கான ஒரே வழி ஒரு பொருளை வாங்குறது தான். பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு தான் போவாங்க. ஆனா அந்த கடையில அந்த பொருள் என்னதான் இருக்கு? ஒரு 10 பொருள் இல்ல 15 தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அதே வாஷிங் மிஷின் அதை எடுத்துக்கிறீங்க, ஒரு 10ஓ 15ஓ தான் இருக்கு. ஆனா மக்கள் கையில எக்கச்சக்கமா பணம் வந்து இருக்கு. எல்லார் கையிலயும் ஜாஸ்தியா இருக்கு. மணி சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்ட என்ன இருக்கு? பணம் எக்கச்சக்கமா இருக்கு கையில. இப்ப எக்கச்சக்கமான பணம் இருக்கும்போது இந்த மாதிரியான மிஷின்ஸ் வாங்குறது, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுல என்ன பண்றாங்க? அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? அந்த கடைக்கு வந்து அந்த ஷாப்புக்கு வந்து இந்த பொருளை வாங்க நினைக்கும் போது அவங்க கையில பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணிட முடியாது? எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்குன்னு பாக்கணும். ஸ்டாக் எத்தனை தான் இருக்கு? ஒரு 10ஓ 15ஓ தான் இருக்கு. ஆனா வாங்க வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேரு 200 பேர் கிட்ட இருந்து வர்றாங்க. ஆனா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளவுதான் இருக்கு? 10ஓ 15ஓ தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த மணி சப்ளை அப்படிங்கிறது இவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும்போது, எக்கானமில ஜாஸ்தியா இருக்கும்போது வாங்க வரக்கூடிய ஆட்கள் வந்து எவ்வளவு பணம் கொடுத்தோம் அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில பணம் இருக்கு. எவ்வளவு கொடுத்தோம் அந்த பொருளை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப ஷாப்போட ஓனர் என்ன பண்ணுவாரு? என்கிட்ட 10 பொருள் 15 பொருள் தான் இருக்கு, வாங்க வரவங்க இத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு கொடுத்தும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளோட பிரைஸ் என்ன பண்ணுவாரு? அதிகப்படுத்தி கொடுப்பாரு. சோ மணி சப்ளை அப்படிங்கிறது என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் எப்படி கிரியேட் பண்ணுதுன்றது தெரியுதா? ஒரு மக்கள் கிட்ட பணம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் போது பொருளுடைய விலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்மளோட டிமாண்ட் வந்து அந்த மாதிரி. புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இன்கம். அதேதான் வருமானம். இந்த வருமானம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் ஒரு ஜென்ரலா நீங்க வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளம் வந்து மாசம் 20,000 ரூபாய் வாங்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடுறாங்க 25,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இன்கிரிமெண்ட் போடுறாங்க. உங்களுடைய மாச பட்ஜெட்டுங்கிறது 20,000 ரூபாய்க்குள்ள எப்போதுமே முடிஞ்சிடும். 20,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சே ஆகணும். ஆனா உங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் போடும்போது அந்த 20,000 ரூபாய்க்குள்ள உங்களோட செலவை நிறுத்திடுவீங்களா? மிச்சம் இருக்க 5,000 எப்படி செலவு பண்ணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து யோசிப்போம். திடீர்னு இன்கிரிமெண்ட் வரும்போது உங்க கையில எக்ஸ்ட்ரா பணம் இருக்க மாதிரி தான். இப்ப முன்னாடி சொன்னால அதே கான்செப்ட். உங்ககிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்கு, அது செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் பொருளுடைய ஸ்டாக் வந்து கடையில கம்மியா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதால ஓனர் வந்து என்ன பண்ணுவாரு? அந்த பொருளோட விலையை ஜாஸ்தி பண்ணுவார். அகைன் பொருளோட விலை ஜாஸ்தி ஆகும் போது அதை என்ன சொல்றோம்? இன்ஃப்ளேஷன் சொல்றோம். ரெண்டாவது காரணம் புரியுதா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஜென்ரலா மக்கள் கையில பணம் ஜாஸ்தியா இருக்கும் போது சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்கம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அதிகமா சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் திடீர்னு இன்கிரிமெண்ட் போடுறாங்க, சம்பளம் ஜாஸ்தி ஆகும் போது அப்போ உங்க கையில பணம் ஜாஸ்தி ஆகுது. எப்படி பார்த்தாலும் உங்க கையில பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா விலைங்கிறது உயர்ந்துரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்செப்ட் அதுதான். மூணாவது கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணக்கூடியது ஜாஸ்தியா இருக்கு. திடீர்னு கவர்மெண்ட் வந்து எக்கானமிக்காக நிறைய செலவு பண்ணுது. அதாவது இந்தியாக்குள்ள இப்ப இந்தியன் கவர்மெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுடைய இந்தியாக்காக எக்கச்சக்கமான செலவு பண்ணுது. கவர்மெண்டோடைய செலவு ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி கிரியேட் ஆகும்? கவர்மெண்ட் என்ன மாதிரி செலவு பண்ணுது நமக்கு? டிரான்ஸ்போர்ட்டா? டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னா புரியலையே. மானியம் கொடுக்குறாங்க இல்லையா? விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹெக்டேருக்கு கம்மியா வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாசம் வருஷம்
6000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு அது என்ன செலவு தானே. 3 தவணையா போடுவாங்களா 6000 ரூபாங்கிறத 2000 2000 2000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க 3 தவணையா பிரிச்சு போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கான அந்த இதுல வந்து அதாவது உங்களோட இப்ப விவசாயம் பண்றீங்க அப்படின்னா இத்தனை ஹெக்டேருக்கு கம்மியா உங்ககிட்ட நிலம் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வருஷம் 6000 ரூபாய் அப்படிங்கறத போடுவாங்க 3 தவணையாங்கிறது போடுவாங்க. இப்ப அது என்ன கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு மக்களுக்கு தான் செலவு பண்ணுது. இப்ப அந்த பணம் யார் கையில வருது நம்ம கையில தானே வருது. சோ அந்த பணம் நம்ம கையில வரும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம் செலவு பண்ண பார்ப்போம். இப்ப கவர்மெண்டோடைய செலவு அப்படிங்கிறது அதுதான் அந்த மாதிரிதான். அதே மாதிரி வேற என்னென்ன சிச்சுவேஷன்ல செலவு பண்ணும் கவர்மெண்ட் பொங்கல் காசுன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அது வேற பிடிஏ ஷாப்பே போவாதவங்க ரேஷன் கடைக்கே போவாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க அந்த பொங்கல் வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க போவாங்க போயிட்டு அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்குவாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட போய் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அது இஷ்டத்துக்கு செலவு பண்ண நினைக்குது அவங்களோட செலவு எப்படிப்பட்டதோ. ஆனா கவர்மெண்ட் நமக்குன்னு சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதோட செலவு அதிகப்படுத்தும் போது நம்ம மேல செலவு அதிகப்படுத்தும் போது மக்கள் கையில பணம் போகுது மக்கள் கையில பணம் ஜாஸ்தி ஆனிச்சு அப்படின்னாலே பொருளோட விலைங்கிறது ஜாஸ்தி ஆகும். புரியுதா எப்படிங்கிறது புரியுதா. கவர்மெண்டோட எக்ஸ்பென்சஸ். அடுத்து டெபிசிட் பினான்சிங் கடன் பெற்று அரசு செய்யக்கூடிய செலவு. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அது கையில இருக்கக்கூடிய பணத்தை மக்கள் மேல செலவு பண்ணுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா கடன் வாங்கியாவது மக்களுக்கு வந்து கொடுக்கறது. சொன்னார்ல 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னார்ல நினைச்சு பாருங்க ஒருத்தவங்க அக்கௌண்ட்லயே 15 லட்சம் போட்ட முடியுமா போட்டா என்ன ஆகும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல புரியல போட மாட்டாங்க. ஆனா வந்து போட்டாங்க அதை நம்ம நம்பி ஓட்டும் போட்டோம்ல அதுதான் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். சோ என்ன பண்றோம் அந்த மாதிரிதான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எல்லாம் கவர்மெண்ட் வந்து அதோடைய கொள்கையை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க இப்ப அவங்க முடிவே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சொன்னபடி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கஜானா என்ன ஆயிடும் எம்டி ஆயிடும். ஆனா சொல்ல நிறைவேற்றணும். திடீர்னு தமிழ்நாட்டுல உள்ளவங்க அத்தனை பேருக்கு என்ன குஜராத்ல இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து இப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட்டாரு. தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு போடல நம்ம சும்மா விடுவோமா நம்ம என்ன பண்ணுவோம் எங்க அக்கௌண்ட்லயே பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்ப சரி இவங்க சண்டை பண்றாங்க பிரச்சனை பண்றாங்கப்பா இவங்க அக்கௌண்ட்ல பணம் போடலாம். அடுத்து கேரளால உள்ளவங்க அவங்க வந்து கேட்பாங்க அப்ப நாங்க இந்தியா இல்லையா அப்ப எங்க அக்கௌண்ட்ல பணம் போடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்ப அவங்க அக்கௌண்ட்ல அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்கோ ஒரு மாநிலங்கள் என்ன பண்ணும் ஒரு பிரிச்சு அத்தனை பேருக்கு 15 லட்சம் ஒரு அக்கௌண்ட்லயே ஒருத்தர் அக்கௌண்ட்ல இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லயே பணம் போடணும் அப்படின்னா இந்திய கஜானா என்ன ஆயிடும் காலி ஆயிடும். ஆனா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில என்ன பண்ண முடியாது அவரால் நிறுத்த முடியாது. அதுக்காக அவர் என்ன பண்ணலாம் வெளிநாட்டுல கடன் வாங்கி நமக்கு என்ன பண்ணலாம் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடலாம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். டோன்ட் டேக் இட் சீரியஸா. இது வந்து என்னன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் கையில பணம் இல்ல திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அதை கம்ப்ளீட்டா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது வெளியில இருந்து வேற யாருக்கிட்டே இருந்தாவது கடன் வாங்கி கவர்மெண்ட் வந்து நமக்கு செலவு பண்ணுது. வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கலாம் இல்ல வேற நாட்டுடைய கிராண்ட்ஸ் இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வாங்கி நமக்காக வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னா அந்த நேரத்துல என்ன ஆகும் பணவீக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். அப்படிதானே எல்லார் அக்கௌண்ட்லயும் ஒருத்தர் கையிலயே வந்து 15 லட்சம் உங்கள்ட்ட 15 லட்சம் அவங்கள்ட்ட 15 லட்சம் என்கிட்ட ஒரு 15 லட்சம் எல்லாமே இருக்கு. இவ்வளவு பேர் அத்தனை பேர் 15 லட்சம் ரூபாய் அவங்க கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும் மக்கள் கையில பணம் ஜாஸ்தியா இருக்கிறதால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் பட் சப்ளை கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். புரியுதா. ஓகே அடுத்து சீப் ஆர் எக்ஸ்பான்ஷனரி மணி பாலிசி விரிவாக்க பணவியல் கொள்கை. இதை யாரு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது சொல்லுங்க. இது என்னன்னு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். யார் ஃபாலோ பண்ணுவாங்க யாரு ஆர்பிஐ. என்ன பண்ணும் ஆர்பிஐ இந்த பாலிசில என்ன பண்ணும் ஆர்பிஐ கிளாஸ் முடிஞ்சிச்சா உங்களுக்கு. ஆர்பிஐ வந்து இந்த சீப் எக்ஸ்பான்ஷனரி மணி பாலிசி அப்படிங்கிற விரிவாக்க பணவியல் கொள்கை வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஆர்பிஐ பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் இது. ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். புரியுதா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா வட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுவாங்க 2% வட்டி 3% வட்டி அப்படின்னு சொல்லி யார் கொடுக்கும். நான் பேங்க்ல போய் லோன் வாங்குறேன் பேங்க் வந்து என்ன பண்ணுது எனக்கு ஒரு வட்டி வந்து போடும்
நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா 2% வட்டிங்கிறது எனக்கு வந்து போடுது அப்படின்னா 10% வட்டின்றது போடுது. 10%க்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா நான் மாசம் மாசம் வந்து இது பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த 10% அப்படிங்கிற அந்த வட்டி இருக்குல்ல, அதை யார் பிக்ஸ் பண்ணுவானா ஆர்பிஐ தான் பிக்ஸ் பண்ணும். இப்ப அந்த வட்டி விகிதத்தை ஆர்பிஐ வந்து 10%லேருந்து 2%, 3%ங்கிற அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? வட்டி கம்மியா தான் இருக்கு, கடன் வாங்குவோமே. உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, வட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே மக்கள் என்ன பண்ணுவாங்க? போய் வந்து கடன் வாங்குவாங்க. புரியுதா? இப்ப கடன் வாங்குனாங்கன்னா அவங்க கையில என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? பணம் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். மக்கள் கையில அகைன் பணம் ஜாஸ்தியானுச்சு அப்படின்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆனாலும் சப்ளை கம்மியா இருக்கிற பட்சத்துல பணவீக்கம்ங்கிறது ஏற்படும். புரியுதா? ஆர்பிஐயோட எக்ஸ்பான்ஷனரி பாலிசினா என்னன்னு ஒண்ணும் இல்ல. பேங்க் கிட்ட எல்லாம் சொல்லிடும். ஆர்பிஐ தான் எல்லா பேங்க்குக்கும் ஹெட் வந்து என்னதான் ஆர்பிஐ தான். அப்ப அந்த ஆர்பிஐ பிக்ஸ் பண்ணும் எத்தனை வட்டியில நீங்க வந்து எத்தனை வட்டிக்கு வந்து நீங்க மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும், வட்டிக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்பிஐ தான் பிக்ஸ் பண்ணும். அப்படி பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வட்டிய கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து கூட்டம் வந்து போய் எங்க அலமோதுவாங்க? பேங்க்ல போய் அலமோதுவாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, தேவை இருந்தா கடன் வாங்குறது வந்து ஏதோ ஒரு பிசினஸ்க்காக பண்றாங்க, ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்காக பண்றாங்க, ஹவுசிங் லோன் வாங்குறாங்க, இல்ல அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அது அல்லாம வட்டி கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினாலே என்ன பண்ணுவாங்க? மக்கள் சில பேர் போய் பணத்தை வந்து வாங்குறதுக்கு நினைப்பாங்க. அப்ப அப்படி எல்லாம் வாங்குற பட்சத்துல அவங்க கையில என்ன இருக்கும்? பணம் ஜாஸ்தியா இருக்கும். பணம் ஜாஸ்தியா இருக்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியாகும். டிமாண்ட் ஜாஸ்தியானாலும் சப்ளை கம்மியா இருக்கிறதால என்ன ஆகும்? இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த கான்செப்ட் புரியுதா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின். கிளியரா? ஆர்பிஐ உடைய சீப் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படிங்கிறதுல ஆர்பிஐ என்ன பண்ணும்? அது குறைச்சிருச்சு அப்படின்னா அதனால இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின். Clear? Next one. Black money. கருப்பு பணம். கருப்பு பணத்தை அதிகமா வச்சிருக்கும் போது இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகும் சொல்றாங்க. ஏன்? புரியல. சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் டைலாக் பேசுவார்ல, கருப்பு பணம் அப்படிங்கிறது என்ன என்ன இருக்குன்னு அர்த்தம்? பணக்காரன் ஆயிட்டே போறான், ஏழை ஆயிட்டே போறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப சுச்சுவேஷன் வந்து அதுதான். ஒருத்தர் கையிலே வந்து எக்கச்சக்கமான ஒரு 10 பேர் 1000 பேர் இருக்கிற இடத்துல வெறும் 10 பேர்கிட்ட மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா பணங்கிறது போய் சேருது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா மேல இருந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது மக்கள் கையில பணம் அதிகமா இருக்குங்கிறது மட்டும்தான் என்ன இருக்கும் அவங்களுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பணம் வச்சு இல்ல, ஏதோ ஒரு பர்டிகுலர் 10 பேர் 20 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த காசுங்கிறது வந்து என்ன இருக்கு. ஆனா நம்ம அத்தனை பேர் என்ன பண்ணல அப்படின்னா பணம்ங்கிறத வச்சு இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். புரியுதா? இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பண உயர்வு, அதாவது விலை உயர்வுங்கிறதா. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை வந்து ஜாஸ்தி ஆகுறது தான். இந்த விலை எப்ப ஜாஸ்தி ஆகும்? மக்கள் கையில பணம் ஜாஸ்தியா இருக்கும் போது இந்த விலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிளாக் மணிங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு பணம் குறிப்பிட்ட சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த கருப்பு பணங்கிறது இருக்கும். ஆனா ஓவர் யூவா ஜென்ரலா பார்க்கும்போது அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்னா மக்கள் கையில சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு பொருளுடைய விலை என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, மார்க்கெட் பிரைஸ் அதெல்லாம் போடுவாங்கல்ல. எக்ஸாக்ட் வேர்ட் என்ன? புரியல. புள்ளியல் இல்லப்பா. இல்ல கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் வியூ பொறுத்தவரை எம்ஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எம்ஆர்பியை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன? இந்த கருப்பு பணம் இருக்கும்போது யாரோ ஒரு 10 பேர் 15 பேர்ட்ட தான் இருக்கு. அதோட பாதிப்பை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணணும்? அத்தனை பேரும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல இருக்க அத்தனை பேர் என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணாங்க. யாரோ ஒரு வரி எத்தனை பேரை பாதிக்குதுன்னு பாருங்க. கட்டாத வரி ஜாஸ்தி ஆகுறது எப்படின்றது. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகும் போது, இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகும் போது இன்ஃபிளேஷன் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னு. இன்ஃபிளேஷன் அதிகமாகும். அதை நான் சொல்லிட்டேன். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நாட்டுடைய ஏற்றுமதி ஜாஸ்தியான நல்ல விஷயம் தானே. ஆனா அந்த ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகுறதால இன்ஃபிளேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதான் கொஸ்டின், அதான் ஆன்சர். ரெண்டுமே சொல்லிட்டேன். நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறேன். வெரி குட். ஏற்றுமதி பண்ணிட்டாங்க அப்படின்னா பொருளுங்கிறது என்ன ஆயிடும்? ஆல்ரெடி மக்கள் கிட்ட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பணம் கையில இருக்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு பொருளுடைய டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதையெல்லாம் கண்டுக்காம அதே பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி ஜாஸ்தியா அனுப்பிடுச்சு அப்படின்னா மக்கள் கையில என்ன இருக்கு? அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது? கவர்மெண்ட் பொருள் குறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த பொருளை தான் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டோம். அப்ப பொருள் குறைஞ்சு போய் மக்கள் கையில அதிகமா பணம் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன உருவாகும்? புரியுதா? 100 ப்ராடக்ட் இருக்குப்பா. கவர்மெண்ட் வந்து இப்ப 100 ப்ராடக்ட் இருக்கு.
இப்போ இந்தியால இந்த 100 ப்ராடக்ட்டுக்கு ஏற்கனவே 1000 பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 1000 பேர் கிட்ட வந்து இந்த 100 ப்ராடக்ட்ங்கிறது டிமாண்ட்ல இருக்கு. இருக்கக்கூடியது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் உங்க மனசுல வருதோ அதை வச்சுக்கோங்க. பட் ஆனா ஜென்ரலா ஒரு 100 ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து என்ன இருக்குன்னா இந்தியால 100 தான் இருக்கு. ஆனா இந்தியாவுல அதை எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் வந்து இந்த 100 ப்ராடக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் கவர்மெண்ட் இந்த 100 ப்ராடக்ட்ல 80 ப்ராடக்ட ஒரு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுமதி பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்த 100 ப்ராடக்ட்ல 80 ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஏற்றுமதி பண்ணிடுச்சு. அப்போ இங்க எத்தனை ப்ராடக்ட் தான் இருக்கும்? 20 தான் இருக்கும். ஆனா இங்க டிமாண்ட் எத்தனை இருக்கு? 1000 இருக்கு. புரியுதா? அப்போ இந்த 20க்கு 1000ங்கிற கணக்குல என்ன பண்ணுவாங்க, இந்த 20 ப்ராடக்டோட பிரைஸ ஜாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க. அப்பதான் அந்த 1000 பேரை சமாளிக்க முடியும். புரியுதா? அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது, பணவீக்கம்ங்கிறது ஏற்படுது. கிளியரா கான்செப்ட்? சோ இந்த 7 தான் ஒரு நாட்டுல பணவீக்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த 7ஐயும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா தனித்தனியா படிக்கும் போது ஒன்னொன்னே படிச்சு வச்சுக்கணும் தான். பட் ஆனா ஜென்ரலா இந்த 7லயுமே நடக்கக்கூடிய ஒரே ப்ராசஸ் என்ன அப்படின்னா, மக்கள் கையில பணம் ஜாஸ்தி ஆகுது. மக்கள் கையில பணம் ஜாஸ்தி ஆனாலும் நம்ம மக்கள் கையில பணம் ஜாஸ்தி ஆகும் போது டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து மக்கள் கையில வந்து அதிகமாகும். ஏன்னா ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படியாவது போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும், சாப்பிடணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். இது ஓவராலா இந்தியால என்னதான் அதே கான்செப்ட் தான். பணம் மக்கள் கையில ஜாஸ்தி ஆகுது. இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் பணம் ஜாஸ்தி ஆகும். பணம் ஜாஸ்தியான மக்கள் கிட்ட டிமாண்டுங்கிறது ஜாஸ்தி ஆகுது. டிமாண்ட் ஜாஸ்தியானாலும் கடையில அந்த ப்ராடக்டோட சப்ளை கம்மியா இருக்கிற பட்சத்துல பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. பணவீக்கம் அப்படின்னா ஜென்ரலா என்ன, அந்த பொருளுடைய பிரைஸ் ஜாஸ்தி ஆகுறது தான். கிளியரா? இந்த 7 கான்செப்டும் இந்த ஒரே மெத்தட் தான் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ஆனா அந்த 7 கான்செப்டே உங்களுக்கு தனித்தனியா மேபி எக்ஸாம்ல கொடுத்து அந்த கான்செப்ட் அந்த காரணத்தால இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுதா கம்மி ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சீப் எக்ஸ்பான்ஷனரி மணி பாலிசி அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடிய இந்த கான்செப்ட் இது வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அகைன் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆகும் போது அந்த இடத்துல பணவீக்கம் வந்து ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற, பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுமா இல்ல பண வாட்டம் வந்து ஏற்படுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து வரும். இந்த 2 கொஸ்டின் வந்து என்னன்னா ப்ரீவியஸ்ல வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். மற்றபடி அதான் வச்சு கேட்கணும்னு இல்லை, எதை வச்சு என்னென்ன காரணத்தால இந்த பணவீக்கத்தால விளைவு எப்படி இருக்கும், எப்படி காரணம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி விளைவு வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன், இந்த பணவீக்கத்தால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன, யார் யாரு இந்த பணவீக்கத்தால பாதிக்கப்படுறாங்க, யார் யாரு பாதிக்கப்படாம பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து என்ன பண்ணணும், கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரர்ஸ், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள். இப்ப நாட்டுல இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கரண்ட் இயர் 2024 இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2024 to 25 இந்த வருஷத்துல பணவீக்கம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த பணவீக்கம் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரர்ஸ், உற்பத்தி பண்றவங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாட்டுல பணவீக்கம் இருக்கும் போது உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம், ப்ராஃபிட். எப்படி? புரியல. ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி, ஒரு பொருளோட தேவை தானே ஜாஸ்தி ஆகுது. இன்ஃபிளேஷன் டைம்ல பணவீக்க நேரத்துல என்ன ஆகுது, பணம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம கையில, பொருள் எல்லாம் கம்மியா இருக்கு. அப்ப அந்த பொருளை உற்பத்தி பண்றவங்க தானே மேனுஃபேக்சரர்ஸ், உற்பத்தியாளர்கள் இருக்கிறவங்க. நம்ம கிட்ட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்வமா இன்னும் வேலை பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், இன்னும் வருமானங்கிறது ஜாஸ்தி தான் ஆகும். அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் டைம்ல அவங்க என்ன ஆகுறாங்க, லாபம் அடைகிறாங்க. இங்க ரொம்ப முக்கியமானது அதுதான், யார் லாபம் அடைகிறாங்க யார் நஷ்டம் அடைகிறாங்க இன்ஃபிளேஷன் டைம்ல அப்படிங்கிறது. இந்த பணவீக்க நேரத்துல உற்பத்தியாளர்கள், உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து என்னதான் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒரு லாப கணக்கு தான். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாருங்க, பிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ், மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க, மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க, கவர்மெண்ட் ஆபீஸா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து வாங்குறாங்க இல்லையா சம்பளம், அவங்களுக்கு என்ன ஆகும் இந்த இன்ஃபிளேஷனால, பணவீக்கத்தால அவங்களுக்கு பாதிப்பா இல்ல அவங்களுக்கு லாபமா? லாஸ். எப்படி? பணவீக்க நேரத்துல இந்த பிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ்க்கு வந்து லாபமா நஷ்டமான்னு கேக்குறேன். நீங்க அது நஷ்டம்னு சொல்லிட்டீங்க. நான் ரீசன் கேக்குறேன், எதனால நஷ்டம்? புரியல. விலை இப்போ நீங்க ஓகே
ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட். இது என்ன அப்படின்னா, இப்போ சம்பளம் வந்து நான் எப்போதுமே என்னதான் வாங்குறேன், எனக்கு பிக்ஸ்டு இன்கம் குரூப்னா இதுதான் என்னோட சம்பளங்கிறது முடிச்சு. நான் மாசம் மாசம் 35,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா எல்லா சூழல்லையும் நான் என்னதான் வாங்குறேன், எல்லா மாசமும் மாசம் 35,000 என்னோட சம்பளத்துல எந்த சேஞ்சுமே இல்லை, அதுதான் வருது. ஆனா இன்ஃபிளேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பொருளுடைய விலை என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. இப்போ பாருங்க, நான் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கிலோ அரிசி நான் ஜென்ரலா வாங்கும்போது ஒரு 250 ரூபாங்கிறது இருக்கு. ஒரு கிலோ அரிசி 250 ரூபாய் நார்மல் டேஸ்ல, இன்ஃபிளேஷன்லாம் இல்ல, நார்மலா இருக்கு நாடு. அந்த டைம்ல என்னோட சம்பளம் 30,000 ரூபாய், ஒரு கிலோ அரிசி எனக்கு 250 ரூபாய். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிலோ அரிசி 250 ரூபாய் அப்படிங்கிறது என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டு. இப்போ இன்ஃபிளேஷன் நடக்குது, திடீர்னு நாட்டுல ஒரு பணவீக்கம் அப்படிங்கிற சூழல் வந்து வருது. என்னோட சம்பளத்துல சேஞ்சே இல்ல, அதே 30,000 ரூபாய் தான். என்னோட சம்பளத்துல எந்த சேஞ்சுமே இல்ல, பணவீக்கம், நாட்டுல பணவீக்கமே போனாலும் என் சம்பளத்துல என்ன இல்ல, சேஞ்ச் இல்ல, அதே 30,000 ரூபாய் தான் வாங்குறேன். ஆனா ஒரு கிலோ அரிசியோட விலை 500 ரூபான்னு போயிடுது. அப்ப எனக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டம் இல்லையா? சம்பளத்துல சேஞ்சே இல்ல, ஆனா பணவீக்கத்தால பொருளோட பிரைஸ் வந்து என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. அப்போ அந்த நேரத்துல எனக்கு என்னதான் பிக்ஸ்டு இன்கம் குரூப், இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது நஷ்டம் தான். புரியுதா? ஓகே, பிக்ஸ்டு இன்கம் குரூப். தேர்ட் ஒன், ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? தொழில் நிறுவனங்கள்னா யாரு? புரியல. ஃபேக்டரி எல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தொழில் நிறுவனங்கள். அரிசி மூட்டை கம்பெனி வச்சிருக்கோம், ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம், அரிசி மூட்டை வச்சு வியாபாரம் பண்றவங்க, அரிசி வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்க. அதே மாதிரி அரிசின்னு இல்லாம அரிசி எல்லா விவசாய பொருள் எல்லாம் வந்து எந்த பொருளா இருந்தாலும் அதை வச்சு வியாபாரம் பண்றவங்க, ஆசீர்வாத் அந்த பாக்கெட்லாம் வந்து விற்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வச்சும் இல்ல, ஜென்ரலா ஒரு பொருளை வந்து விற்கக்கூடிய ஆட்களை தான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டர்பிரனர்ஸ். ஏதோ ஒரு பிசினஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம் தான். ஏன், பொருளை தானே அவங்க விற்கிறாங்க, அந்த பொருளுக்கான டிமாண்ட் தானே இப்ப சொசைட்டில ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃபிளேஷன் டைம்ல பொருளுக்கான டிமாண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அந்த பொருளை அதிகமா அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு என்னதான் இருக்கும், லாபம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ப்ரொடக்ஷன், ஆண்டர்பிரனர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துறவங்க இல்ல உற்பத்தியாளர்கள் அப்படின்றது எல்லாம் ஒண்ணுதான். அவங்க எல்லாருக்கும் என்னதான், லாபம் தான். புரியுதா? நம்ம பார்த்தது 3 கான்செப்ட்ல இந்த பிக்ஸ்டு இன்கம் குரூப்பை தவிர மத்த 2 பேருக்கு என்னதான், லாபம் தான். இந்த 3 இதுல டவுட்ஸ் இல்ல? ஓகே, அடுத்து இன்வெஸ்டர்ஸ். இது ரொம்ப முக்கியம்பா. முதலீட்டாளர்கள், இவங்களுக்கு லாபமா நஷ்டமா? முதலீட்டாளர்கள்னா 2 டைப் இருக்காங்க. ஒண்ணு கடன் பத்திரம் வாங்கக்கூடியவங்க, கடன் பத்திரத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க. இன்னொருத்தவங்க பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க. இவங்க 2 பேர்ல யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ஜென்ரலா முதலீடு பண்ணிருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா? ஜென்ரலா நீங்க இதெல்லாம் பார்க்க வேணாம், ஜென்ரலா முதலீட்டாளர்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம் தான். ஜென்ரலா முதலீடு பண்ணிருக்கவங்களுக்கு லாபம் தான். ஆனா முதலீடுலயே 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு கடன் பத்திரம், இன்னொன்னு பங்குச்சந்தை. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஜென்ரலாவே லாபம் தான். இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு லாபம் தான். பணவீக்க நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து லாபம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே 2 டைப் இருக்கு. ஒண்ணு கடன் பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க, இன்னொருத்தவங்க பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா லாபம். இந்த மாதிரி பாண்ட் பேப்பர் வச்சிருக்காங்கல்ல, கடன் பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நஷ்டம்னு சொல்றேன். ரீசன், இவங்களுக்கு லாபம், அவங்களுக்கு நஷ்டம். கடன் வாங்கினவங்க ஈஸியா கொடுத்துருவாங்களா? இது கடன் பத்திரம் மட்டும் இல்ல, அக்கௌண்ட் பேங்க்ல எஃப்டி வச்சிருக்கவங்க, பிக்ஸ்டு டெபாசிட் வச்சிருக்கவங்க, இந்த ரெக்கரன்ஸ் டெபாசிட்னு சொல்லி அப்பப்ப வைப்பு தொகைன்னு சொல்லி வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. அவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கீழே வருவாங்க. பாண்ட் பேப்பர் வச்சிருக்கவங்க, அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாம். இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும். நான் என்ன சொல்றேன், இது ரெண்டையும் பொதுவா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாபம் இருக்கும். அதுல 2 கேட்டகரி இருக்கு. இந்த மாதிரி கடன் பத்திரம் வாங்குறவங்க, பிக்ஸ்டு டெபாசிட், ஆர்டி இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கவங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு, நான் ஒரு 3 எழுதியிருக்கேன். அண்ட் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும், நானே சொல்லிட்டேன். இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கம்மி தான் சொல்றேன். ரீசன் கேக்குறேன். கொடுத்த காசு அப்படியே இருக்கும், அப்படியே திருப்பி கொடுக்க போறோம். கையில வந்து பத்தாம இருக்கும்.
அதுக்கு எப்படியோ சொல்றீங்க, ஆனா அந்த கடன் பத்திரம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். சரி, இது பங்கு சந்தையில இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகும் அப்படின்னு சொல்றீங்க. வேற ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு அதுல. அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்தோன்னா அதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டைம் அப்போ லாபம். என்ன ரீசன்? ஷேர் மார்க்கெட்ல எதுக்கு? ஷேர் மார்க்கெட்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்கோட மதிப்பா? ஸ்டாக்கோட மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க. நான் கேக்குறது பொருளை வச்சு யோசிச்சு பாருங்க. யாரு ஷேர் மார்க்கெட்னா யாரு? யாருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? இதுல கவர்மெண்ட்டும் இருக்கு, பிரைவேட்டும் இருக்கு, பிரைவேட் கம்பெனிலாம் இருக்கு. பிரைவேட் கம்பெனினா யாரு? ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துறவங்க. இப்பதானே பார்த்தோம். இவங்களுக்கு லாபம் தானே. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சொசைட்டில ஷேர் மார்க்கெட்ல பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை தான் என்ன பண்றோம்? நம்ம வாங்குறோம். அவங்களுக்கு லாபம். இப்ப இவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் மூலமா பணவீக்க டைம் அப்போ இந்த தொழில் நிறுவனங்களுக்கு லாபம் அப்படின்னா இவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்க நம்மளுக்கு அது என்னதான்? லாபம் தான். புரியுதா? இவங்களுக்கு எப்படி எதனால லாபம்? தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்களுக்கு எதனால லாபம்? ப்ராடக்டோடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இன்ஃப்ளேஷன் டைம் அப்போ. அதை உற்பத்தி பண்ணி கொடுக்கறவங்க தான் இந்த தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடிய ஆட்கள். அதனால இவங்களுக்கு என்ன ஆகுது? லாபம்ங்கிறது கிடைக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட தான் என்ன பண்ணிருக்கேன்? இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிருக்கேன். ஷேர் மார்க்கெட்னா அதானே, இவங்கலாம் தானே பண்ணுவாங்க. அந்த ஷேர் பேப்பர்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு? இவங்க தான். அது உங்களுக்கு அடுத்தது இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் எல்லாம் படிக்கும் போது டீடைல்டா பார்க்கலாம். ட்ரெஷரி பில், அந்த பில்லுல எத்தனை இதெல்லாம் வெரைட்டி இருக்கு அப்படிங்கிறதுலாம் பப்ளிக் ஃபினான்ஸ்ல பார்க்கலாம். பட் ஜென்ரலி அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வாங்குறது தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. அப்போ ஷேர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு லாபம் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க எனக்கு என்னதான்? லாபம் தான். கிளியரா? அதே நேரம் இந்த பாண்ட் பேப்பர் எஃப்டி ஆர்டி எல்லாம் பண்ணிருக்கவங்க செட்டில்டா முடிஞ்சு போச்சு. இத்தனை பீரியட், இத்தனை டைம்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லிருப்பாங்க. சோ அந்த டைம்ல தாண்டி வரும்போது என்ன அக்ரிமெண்ட்ல முன்னாடி சைன் பண்ணாங்களோ அதே அமௌண்ட் தான் வந்து வரும். எஃப்டி எல்லாம் போட்டு வச்சிருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் கூடும். அதுல அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் என்ன ஆகுது? பெரிய அளவுல சேஞ்சஸ்ங்கிறது இருக்காது. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல. எந்த அளவுக்கு பணவீக்கம் போயிட்டே இருக்கோ அதே அளவுக்கு பொருளோட டிமாண்டுங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். பொருளோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும்போது ஆண்டர்பிரனருக்கு ப்ராஃபிட்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். அவருக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இவங்களுக்கு என்ன ஆகும்? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த கூடுதலான மதிப்பு வந்து என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டைம் இப்போ பெரிய அளவுல லாபம் இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல கேட்ட ஒன்று. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல 2-3 கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க கடன் வாங்கினவங்க, இன்னொருத்தவங்க கடன் கொடுத்தவங்க. இவங்கல்ல நானே சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்லிடுறேன். ஐ ஜஸ்ட் நீட் அன் எக்ஸ்பிளனேஷன். கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க. இதுல என்னன்னா கடன் வாங்கினவங்க பணவீக்க நேரத்துல லாபம் அடைகிறாங்க. கடன் வாங்கினவங்க. கடன் கொடுத்தவங்க பணவீக்கத்தால நஷ்டம் அடைகிறாங்க. எப்படி? பொதுவா கடன் கொடுத்தவங்களுக்கு தானே வந்து லாபம் இருக்கணும். கடன் வாங்குறவங்க வந்து நஷ்டத்துல இருக்கிறதால தான் கடனே வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன்? இன்ஃப்ளேஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து லாபம், இவங்களுக்கு வந்து நஷ்டம் சொல்றேன். ரீசன் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். பணத்தை தான் இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களே, அப்ப இவங்கள்ட்ட தானே மதிப்பு குறையணும். என்கிட்ட அந்த அமௌண்ட் நீங்க ஈஸியா கொடுத்துருவீங்க. பொருளோட ரேட் அதிகமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன், ஆனா வந்து எனக்கு அது வந்து சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா இப்ப இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது இவர்ட்டையும் பணம் ஜாஸ்தியா இருக்கணும், அவர்ட்டையும் பணம் ஜாஸ்தியா இருக்கணும்ல. அப்பதானே அது இன்ஃப்ளேஷனே, பணவீக்கமே. புரியுதா நான் என்ன கேட்கிறேன்னு? பணவீக்கம் அப்படின்னா ஜென்ரலா நடக்கிறது. எல்லாருக்கிட்டையும் பணம் வந்து என்ன ஆகுது? ஜாஸ்தி ஆகுது. அந்த நேரத்துலதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதே ஒண்ணு வருது. அப்ப அந்த 1000 ரூபாங்கிறது இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னா இவருக்கு அந்த 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்ல. கடன் வாங்கினவங்க கொடுக்கறது ஈஸி. சோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. ஜென்ரலா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ கடன் கொடுத்தவங்க இருக்காங்க, கடனு கொடுத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி கடனை வாங்கினவங்க. இவர்கிட்ட இருந்து இவர் ஏன்னு வச்சுக்கோங்க, இவர் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ கிட்ட இருந்து பி வந்து ஒரு 1000 ரூபாய் என்ன பண்றாரு? கடன் வாங்குறாரு. 1000 ரூபாய் என்ன பண்றாரு? நீங்க சொன்ன அமௌண்ட் தான்.
கடன் வந்து ஏ கிட்ட இருந்து பி என்ன பண்றாரு 1000 ரூபாய் கடன் வாங்குறாரு. வாங்கின கடன்ல உரமூட்டை இருக்குல்ல அதை வாங்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு எழுதிருக்கு, உரமூட்டை என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் உரமூட்டை வந்து என்ன பண்றாரு வாங்குறாரு. இவர் வந்து நார்மலா 1000 ரூபாய்க்கு அந்த இவர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் கடன் வாங்கி அந்த உரமூட்டையை வாங்கும் போது ஒரு மூட்டையோட விலை வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு இருக்கு. 100 ரூபான்னு இருக்கு. 1000 ரூபாய்க்கு எத்தனை மூட்டை வாங்க முடியும்? 10 மூட்டை. சோ இவர் என்ன பண்றாரு, கடன் வாங்கின அந்த 1000 ரூபாயை வச்சு ஒரு 10 உரமூட்டை வந்து என்ன பண்றாரு வாங்கிடுறாரு. இப்ப நாட்டுல என்ன ஆகுது, இன்ஃபிளேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் நடக்கும்போது, பணவீக்கம் நடக்கும்போது, அவர் வாங்கும் போது ஒரு உரமூட்டையோட விலை வந்து 100 ரூபாங்கிறது இருந்துச்சு. பணவீக்க நேரத்துல பொருளுடைய மதிப்பு தான் என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. நீங்க சொன்ன கான்செப்ட், பொருளோட மதிப்பு ஜாஸ்தி ஆகுது, பணத்தோட மதிப்புங்கிறது காணாம போயிடுது. இப்போ ஒரு உரமூட்டை வந்து இவர் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா அந்த நேரத்துல வந்து என்ன நடக்குது, இன்ஃபிளேஷன் நடக்கிறதால உரமூட்டையோட மதிப்பு 300 ரூபாய். ஒரு உரமூட்டையோட மதிப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 300 ரூபான்னு சொல்லி மாறுது. இப்ப இவர்கிட்ட எத்தனை உரமூட்டை இருக்கு? 10 உரமூட்டை இருக்கு. அப்போ ஒரு உரமூட்டையோட விலை வந்து 300 ரூபாய்னா 10க்கு எவ்வளவு? 3000 ரூபாய். 3000 ரூபாய். இப்போ இவர்கிட்ட என்ன ஆயிருது அப்படின்னா 1000 ரூபாய் கடன் வாங்கி என்ன சம்பாதிச்சிட்டாரு அவரு? 3000 ரூபாய்ங்கிறத அவரு சம்பாதிச்சிட்டாரு. இப்போ இவருக்கு வந்து அவர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளவு மட்டும் கொடுத்தா போதும்? நான் வட்டியெல்லாம் வச்சு பேசல, ஜஸ்ட் அந்த வாங்கின அந்த இனிஷியல் பேமெண்ட்டை மட்டும் வச்சு பேசுறேன். 3000 ரூபாய் வாங்கின இடத்துல இவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே என்ன பண்ணும்? போதும். பேலன்ஸ் இவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 2000 ரூபாய். அப்ப யாருக்கு இதுல லாபம், யாருக்கு இதுல நஷ்டம்? கடன் வாங்கினவங்களுக்கு லாபம், கடன் கொடுத்தவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா இந்த 1000 ரூபாய் வந்து இவர்கிட்ட கொடுக்காம இவர் வச்சிருந்தாருன்னா அதே உரமூட்டை பிசினஸ் இவர் பண்ணி 3000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த 1000 ரூபாய் இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்னதான் வருது? வெறும் 1000 ரூபாய் தான் வருது. ஆனா இவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? வாங்கின கடனையும் திரும்ப கொடுத்துட்டு மிச்சமா எவ்வளவு வச்சிருக்காரு? 2000 ரூபாய் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. புரியுதா? நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொடுக்குறேன். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஜென்ரலா சொல்றேன். ஆனா எப்படி பார்த்தாலும் இப்போ இவர்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி வேற 1000 ரூபாய் தான் இல்ல, எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காருன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட கொடுத்த அந்த 1000 ரூபாயை இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, உரமூட்டையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இவருக்கு பணம் ஜாஸ்தியா வந்திருக்குமா, இல்ல இவர் கடன் கொடுத்ததால ஜாஸ்தியா வருதா? அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? இவரை பொறுத்த பணம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 1000 ரூபாய் 3000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதை எங்க இன்வெஸ்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 1000 ரூபாயை இவருக்கு கொடுக்காம அவர் அந்த உரமூட்டையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஜாஸ்தியா வந்திருக்கும். இந்த பர்சனுக்கு கடன் கொடுத்ததால அவருக்கு வெறும் 1000 ரூபாய் தான் பேலன்ஸ்ல ரிட்டர்ன்ல கிடைக்குது. ஆனா அதே அதை உரமூட்டையில இன்வெஸ்ட் பண்ணிதானே அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 3000 ரூபாங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லையா? புரியல? இல்ல இல்ல அப்படி இல்ல. இவர்கிட்ட 1000 ரூபாய் இல்ல, இவர் பெரிய பணக்காரராவே இருக்கட்டும். நான் பேசுறது அவருக்கு செலவு பண்ண அந்த 1000 ரூபாயை வச்சு மட்டும் பேசுறேன். புரியுதா? அந்த 1000 ரூபாயை அவர் இங்க செலவு பண்ணி இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா, அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா, அவ்வளவுதான். அவர்கிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கட்டும். ஆனா அவர் அந்த 1000 ரூபாய் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அந்த 1000 ரூபாயை வச்சு மட்டும் தான் இங்க பேசுறேன். புரியுதா? என்னன்னு இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க இவங்க 2 பேர்ல இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்க நேரத்துல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது 2-3 தடவை ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கடன் வாங்கினவங்களுக்கு வந்து லாபம், கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நஷ்டம். கிளியரா? ஓகே. இப்போ இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்ன காரணத்தால டைப் பார்த்தோம், இன்ஃபிளேஷன் என்னன்னு பார்த்தோம், அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபிளேஷனை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். அதனால சொசைட்டில என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த இன்ஃபிளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அதை பார்க்க போறோம். 2 டைப், 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மீட்டிங் இருக்கும். அதுல ஆர்பிஐ சேர்ந்தவங்க கவர்மெண்ட் சேர்ந்தவங்க சொல்லி ஒரு 6 பேர் உட்காந்து பேசலாம் செய்வாங்க. இதெல்லாம் ஆர்பிஐ கிளாஸ்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அந்த கிளாஸ்ல வந்து இப்ப அந்த மத்திய வங்கி பத்தி படிக்கும் போது டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா பார்க்கும்போது ஆர்பிஐ கவர்மெண்ட் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுல பணவீக்கம்னு வரும்போது 2 பேருமே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கணுமோ 2 பேருமே அதை வந்து எடுப்பாங்க. கவர்மெண்ட்டும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும், ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும்னா இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கும். இப்ப கவர்மெண்ட் என்னென்னலாம் எடுக்கும், ஆர்பிஐ என்னென்னலாம் எடுக்கும், இதையே உங்களுக்கு கொஸ்டினா வந்து கேட்கலாம். திடீர்னு ரெப்போ ரேட்டு, இந்த எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடா வந்து கொடுத்து இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து இந்த மெஷர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக, பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா அப்படின்னு கேட்டா கிடையாது. யார் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்? ஆர்பிஐ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அகைன் அதே மாதிரி
கவர்மெண்ட்ல இந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் இதுல எல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரது, இல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதியில சேஞ்சஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது ஆர்பிஐயோட கான்செப்டா அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பண்ணுதான்னு கேட்டா இல்ல. யார் பண்றாங்க? கவர்மெண்ட் பண்றாங்க. சோ யாரு எதை பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ ரெண்டு பேருமே வந்து என்னன்னா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் செய்வாங்க. ஒன்னு கவர்மெண்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆர்பிஐ. கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராசஸையும் ஜென்ரலா என்ன பேர்ல சொல்லுவாங்கன்னா நிதி கொள்கைகள்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இன்ஃபிளேஷனை பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்பிஐ எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளை என்ன சொல்லுவாங்கன்னா பண கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரல் டேர்ம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை பார்ப்போம். கவர்மெண்ட் என்னென்னலாம் மெஷர்ஸ் வந்து எடுக்கும்? ஒன்னு செலவை குறைக்கும். செலவை என்ன பண்ணும்? குறைக்கும். நமக்காக செலவு பண்ண பார்த்தோம்ல, அந்த இன்ஃபிளேஷனை ஏற்படுறதுக்கான காரணத்துல ஒரு காரணமா வந்து இதை பார்த்தோம். கவர்மெண்ட் நம்ம மேல அதிகமா செலவு பண்ணும்போது, மானியம் கொடுக்கும்போது, நமக்காக அதிகமா செலவு பண்ணும்போது, இந்த பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு இப்படிலாம் சொல்லி காசை நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கையில பணம் ஜாஸ்தி ஆகுது, அது இன்ஃபிளேஷன் வந்து அதிகப்படுத்தி விடுதுன்னு பார்த்தோம், பணவீக்கத்தை அதிகப்படுத்துன்னு பார்த்தோம். அதே கவர்மெண்ட் நமக்காக செலவு பண்றதை குறைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? இன்ஃபிளேஷன் குறைஞ்சிரும். இப்போ ஏற்கனவே மக்கள் கையில எக்கச்சக்கமா பணம் இருக்கு, இந்த நேரத்துல போய் நான் பொங்கல் பரிசுன்னு ஒரு 1000 ரூபாய் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஒருத்தவங்க கையில நீங்க ஒரு ஃபேமிலியை மட்டும் வச்சு பார்க்க கூடாது, இந்தியா மொத்தத்தையும் பார்க்கணும். இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கையில என்ன ஆகுது? 1000 ரூபாய்ங்கிறது ஜாஸ்தி ஆகுது. ஆல்ரெடி பணம் மக்கள் கையில அதிகமா இருக்கிற நேரத்துல கவர்மெண்ட்டும் இன்னும் அதிகமா வந்து பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பணவீக்கம் என்ன ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம்? அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுக்காக செலவு பண்றதை குறைக்கும். இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது இல்ல, இந்த நேரத்துல இந்தியால வந்து ஏதோ ஒரு விதமான பணவீக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த கிரீப்பிங் அதெல்லாம் பார்த்தோம்ல, தவழ்ற பணவீக்கம், நடக்கிற பணவீக்கம். நம்ம நடக்கிறத ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம வந்து கெலோப்பிங்ல இருக்கோம், தாவும் பணவீக்கம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும். இந்தியால வந்து அந்த அளவுக்கு பணவீக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் கையில அவ்வளவு பணம் இருக்கு. இந்த நேரத்துல கவர்மெண்ட் பொங்கல் பரிசு போடுமா? போடலாமா? ஃபர்ஸ்ட் போட மாட்டாங்க. எவ்வளவுதான் நீங்க வந்து போன வருஷம் கொடுத்தீங்களே இந்த வருஷம் கொடுங்க, எங்க கையில பணம் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் திரும்ப கொடுங்கன்னு தான் மனசு வந்து என்ன பண்ணும்? கேட்கதான் செய்யும். நம்ம கேட்டாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணாது? கொடுக்காது. காரணம் இன்ஃபிளேஷன். ஏற்கனவே நம்ம தாவும் பணவீக்கத்துக்கான சுச்சுவேஷன்ல வந்து இருக்கும். இந்த நேரத்துல போய் நான் என்ன பண்ண முடியாது? மக்களுக்காக பணம் வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாது. அவங்க இதுல போய் இந்த பிடி ஷாப்ல பணம் கொடுங்கன்னு சொல்லி போட முடியாது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும், மக்கள் மேல அது பண்ணக்கூடிய செலவை கட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் குறைக்க முடியும். அடுத்து நேரடி வரியை ஜாஸ்தி பண்ணும். நேரடி வரினா என்ன? இன்கம் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்கம் டாக்ஸ் என்ன? ஐடி அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐடில போய் பணம் கட்டுவாங்க, இன்கம் டாக்ஸ்ல பணம் கட்டுவாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் அதிகப்படுத்தும். நார்மலா ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தர் 50,000 ரூபாய் வந்து பண வட்டி கட்டிட்டு இருக்காரு, டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய டாக்ஸ் வந்து ஒரு 80,000 ரூபாயில இருந்து 900 ரூபாய் 90,000 வரைக்கும் என்ன பண்ணா இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா? 50,000 ரூபாய் வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருக்க ஒருத்தருக்கு டாக்ஸ் வந்து 60,000 சொல்லி இன்க்ரீஸ் பண்ணா அவர்கிட்ட இருந்து என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? மணியை புல் பண்ணி கவர்மெண்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே அதுதான். எக்கானமில எக்கச்சக்கமா பணம் இருக்கும், நாட்டுக்குள்ள எக்கச்சக்கமா பணம் இருக்கும். இன்ஃபிளேஷன் டைம், பணவீக்க நேரத்துல, அந்த பணவீக்க நேரத்துல மக்கள் கையில இருக்கக்கூடிய அதிகபட்சமான பணத்தை கவர்மெண்ட் வந்து புல் பண்ணி இழுக்கிறது தான், அதுகிட்ட எடுத்துக்கிறது தான் இந்த கான்செப்ட். கம்ப்ளீட்டா இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ற கான்செப்டே வந்து ஒரே விஷயத்தை தான் பேசும். என்ன பேசும்? மக்கள் கையில இருந்து பணத்தை நம்ம எப்படியாவது வாங்கியே ஆகணும், அவங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஆகணும். அதுக்கு என்னெல்லாம் வழிமுறை, அதுதான் கவர்மெண்ட்டும் பண்ணும், ஆர்பிஐயும் பண்ணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லயே பாருங்க, கவர்மெண்ட் வந்து செலவை குறைக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் கையில அதிகபட்சமா இன்னும் பணத்தை கொடுக்க வேணாம்னு நினைக்குதுன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது டைரக்ட் டாக்ஸ் வந்து அதிகப்படுத்துது அப்படின்னா இன்கம் டாக்ஸ் வந்து அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? மக்கள் கையில அதிகமா பணம் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன்? மறுபடியும் என்கிட்ட எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி மக்கள் கையிட்ட இருந்து பணத்தை வந்து எடுக்கிறது தான். அப்போ நேரடி வரி வந்து அதிகப்படுத்துனாங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் என்ன ஆகும்? கவர்மெண்ட் கிட்ட தானே போகும். டாக்ஸ் யாரு கட்டுறோம்? கவர்மெண்ட்டுக்கு தானே கட்டுறோம். கவர்மெண்ட் நார்மலா வந்து நார்மலான இயர் அப்போ நான் வந்து ஒரு 20,000 30,000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா இந்த பணவீக்கம் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணுது, டைரக்ட் டாக்ஸ் மூலமா இன்கம் டாக்ஸ் வந்து எனக்கு அதிகப்படுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதிகமா வரியை வந்து மக்களுக்கு கட்டுறேன்னு அர்த்தம், கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன்னு அர்த்தம். அப்ப மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமா வரி கட்டினாங்கன்னா மக்கள் கையில என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? பணம் குறையுதுன்னு சொல்லி அர்த்தம். பணம் குறைஞ்சது அப்படின்னாலே என்ன ஆகும்? பொருளோட விலை கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். டிமாண்ட் குறையிற நேரத்துல சப்ளை டிமாண்ட் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபிளேஷன்ங்கிற பணவீக்கம் குறைஞ்சு போயிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்து இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி என்ன பண்ணா குறைக்கும். இந்த டாக்ஸ் வந்து டீடைல்டா நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். டாக்ஸ் பத்தி படிக்கும்போது டைரக்ட் டாக்ஸ் என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் டைரக்டா பார்க்கலாம். ஜென்ரலா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன். இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்கும். இன்டைரக்ட் டாக்ஸ் குறைச்சாலும் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கறத வந்து குறைக்க முடியும். மக்கள் கையில
கம்ப்ளீட்டா இதேதான், ஒரே கான்செப்ட் தான். மொத்தமா இந்த இன்ஃபிளேஷன் டைம் அப்போ கவர்மெண்ட் எடுக்கிற மெஷரா இருந்தாலும் சரி, ஆர்பிஐ எடுக்கக்கூடிய மெஷரா இருந்தாலும் சரி, ஒரே விஷயத்தை தான் பண்ணுது. மக்கள் கையில இருந்து பணத்தை உறிஞ்சி எடுக்கணும். அதுதான் கான்செப்ட். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதான் பண்ணுது. டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இன்டைரக்ட் டாக்ஸ் குறைக்கிறது, இது எல்லாமே என்ன ரீசனுக்காக? மக்கள் கையில இருந்து பணத்தை திரும்ப நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி வந்து குறைக்குது. ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகும்போது இன்ஃபிளேஷன் அதிகமாகுதுன்னு பார்த்தோமா? காரணம் என்ன? இப்பதான் அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். 100 ப்ராடக்ட் தான் என் கையில இருக்கு. அந்த 100 ப்ராடக்ட்டுக்கு 1000 பேர் வந்து என்ன பண்றாங்க? என் நாட்டிலேயே டிமாண்ட்ல இருக்காங்க. 1000 பேர் வந்து அந்த வெறும் 100 ப்ராடக்ட் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நான் ஒரு 80 ப்ராடக்ட் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கும்? 20 ப்ராடக்ட் தான் இருக்கும். அந்த 20 ப்ராடக்ட் 1000 பேர் கேட்கறாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ ஏற்றுமதி ஜாஸ்தி ஆகும்போது இன்ஃபிளேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், அதிகமாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த ஏற்றுமதியை நான் குறைச்சிட்டேன். இன்ஃபேக்ட் ஏற்றுமதியே பண்ணாம விட்டேன். 100 பேர் ஏற்கனவே வந்து 1000 பேர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே எத்தனை தான் இருக்கு? 500 தான் இருக்கு. இந்த 500ல நான் ஏற்றுமதியை வந்து பண்ணேன் அப்படின்னா, இந்த 500 ப்ராடக்ட்டை வந்து நான் 500 ப்ராடக்ட்ல ஒரு 200 ப்ராடக்ட்டோ இல்ல 250ஓ நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணிட்டேன் அப்படின்னா என்கிட்ட மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும்? ஒரு 250 தான் இருக்கும். அப்ப அந்த 250க்கு வந்து எத்தனை பேர் அடிச்சுக்குவாங்க? 1000 பேர் அடிச்சுக்குவாங்க. அப்ப இன்ஃபிளேஷன்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். இது ஏற்றுமதி அதிகப்படுத்தினா. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நாட்டுல வந்து இன்ஃபிளேஷனால ஏகப்பட்ட பொருள் தட்டுப்பாடுங்கிறது இருந்துட்டு இருக்கு. கூட்ஸ் வந்து தட்டுப்பாடா இருக்கு. இந்த நேரத்துல இந்த 500 ப்ராடக்ட்ல 200 250 நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுமதியே பண்ண மாட்டேன். ஏற்றுமதி அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன் அப்படின்னா இந்த 500க்கு ஓரளவுக்கு என்ன பண்ணிட முடியும்? அந்த இன்ஃபிளேஷனை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் இல்லையா? ஏற்றுமதியை இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் கவர்மெண்ட் வந்து நடத்த எடுத்துச்சு அப்படின்னா 200 ப்ராடக்ட் 250 ப்ராடக்ட்டுக்கு மேல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய பொருளோட இருப்பு குறைஞ்சு போயிடும். பொருளோட இருப்பு குறையும் போது அது இன்னும் என்னத்தை மோசமாக்கும்? இன்ஃபிளேஷன்ங்கிற பணவீக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றுமதியை கேன்சல் பண்ணிடும். ஏற்றுமதி அந்த ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்ல, ஏன்னா என் நாட்டிலே இந்த பொருளுடைய தட்டுப்பாடுங்கிறது இருக்கு, அதனால என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுமதி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி என்ன பண்ணும்? குறைச்சிரும். அப்ப ஏற்றுமதியை குறைச்சாலும் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது குறையும். கிளியரா? அடுத்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாண்ட் இஷ்யூ, பாண்ட் பேப்பரை இஷ்யூ பண்ணும். கவர்மெண்ட்டும் பாண்ட் பேப்பர் இஷ்யூ பண்ணும். எப்படி ஷேர் மார்க்கெட்ல இந்த ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் நிறுவனர்கள்லாம் வந்து எப்படி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தி பாண்ட் பேப்பர்லாம் இஷ்யூ பண்ணி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை வச்சு அவங்களோட பிசினஸ் வந்து டெவலப் பண்ணி திரும்ப மக்களுக்கு பணத்தை கொடுக்கறது தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா கடன் பத்திரம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணும். இதுல நிறைய பத்திரம் எல்லாம் இருக்கு. ட்ரெஷரி பில், அந்த பில், இந்த பில்னு சொல்லி எக்கச்சக்கமான பில் இருக்கு. அதுவும் பப்ளிக் ஃபினான்ஸ் படிக்கும் போது பாப்பீங்க. ஜென்ரலா கடன் பத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு பேப்பர் வந்து இஷ்யூ பண்ணும். அந்த பேப்பர்ல அக்ரிமெண்ட் டேட் இருக்கும், எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாள் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய பேப்பர்னு வச்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கடன் பத்திரம். இந்த கடன் பத்திரத்தோட மதிப்பு வந்து ஒரு பத்திரம் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன். இது ஒரு கடன் பத்திரம். இது ஒரு கடன் பத்திரம். இந்த கடன் பத்திரத்தை யார் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு கடன் பத்திரம். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த கடன் பத்திரம் இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 10,000 ரூபாய். ஒரு பத்திரத்தோட மதிப்பு 10,000 ரூபாய். இப்போ இன்ஃபிளேஷன் டைம் அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், மக்கள் கையில எக்கச்சக்கமா பணம் இருக்குன்னு அர்த்தம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கவர்மெண்ட் சரி ஆர்பிஐ சரி அது செய்யக்கூடிய ஒரே வேலை இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யும், மக்கள் கையில இருந்து பணத்தை எடுக்கும், வாங்கும், மக்கள் கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சிடும். அதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதிரி நேரத்துல கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மெஷர் தான் அந்த கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்றது. கடன் பத்திரம் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜென்ரலா மட்டும் சொல்றேன், ரொம்ப இன்டீடைலா இல்ல, நிறைய பத்திர வெரைட்டி எல்லாம் இருக்கு. ஜென்ரலா ஒரு கடன் பத்திரம் அப்படின்னா ஒரு கடன் பத்திரத்தோட விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணும், அனௌன்ஸ் பண்ணும். அனௌன்ஸ் பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கீழே எக்கச்சக்கமா பணம் இருக்கே, இது பின்னாடி வந்து எனக்கு கடன் பத்திரத்தோட கான்செப்ட் என்னன்னா இதுல வந்து அக்ரிமெண்ட் டேட்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் இல்ல 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் சொல்லி எழுதி இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீ 10,000 ரூபாய் கொடுத்து இந்த பத்திரத்தை வாங்குறியா, 3 வருஷம் அந்த அக்ரிமெண்ட் டேட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு 15,000 ரூபாயா ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பத்திரத்துல வந்து எழுதிருப்பாங்க. அப்ப அது வந்து மக்களுக்கு லாபம் தானே. இப்ப கையில எக்கச்சக்கமா பணம் இருக்கு, இந்த பத்திரத்தை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இந்த அக்ரிமெண்ட் முடியும் போது நான் 10,000 ரூபாய் போட்டு எனக்கு 15,000 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது என்னதான், எனக்கு லாபம் தான். ஸோ இது பெரிய பெரிய அமௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். நான் ஜென்ரலா 10,000 வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக எடுக்கிறேன். ஸோ அப்படிங்கிறது பட்சத்துல என்னதான், கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு வந்து லாபம் தான். இப்போ இந்த ஆசையை வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தூண்டும் கவர்மெண்ட் இன்ஃபிளேஷன் டைம் அப்போ. ஏன்னா மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருக்கு, என்னோட தேவை என்ன, மக்கள் கையில இருந்து பணத்தை வந்து வாங்கணும். மக்கள் கையில இருந்து பணத்தை வாங்குறதுக்கு நான் என்னதான் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு மெஷர்ஸ் வந்து எடுக்கும் போது தான் மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியும். அப்ப கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி விடுறது.
அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, உனக்கு இவ்வளவு பணம் நான் பின்னாடி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு எக்கச்சக்கமா பணம் வந்து இவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே மக்கள் ஆர்வமா போய் இந்த கடன் பத்திரத்தை வாங்குவாங்க இல்லையா? அப்ப கடன் பத்திரத்தை வாங்கினாங்கன்னா மக்கள் கையில இருக்கக்கூடிய பணம் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அப்ப கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடும், மக்களோட டிமாண்ட் குறைஞ்சிரும். டிமாண்ட் குறையும் போது டிமாண்ட் சப்ளை ஈக்குவல் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரெண்டு ஈக்குவல் ஆனிச்சு அப்படின்னாலே இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு வந்துடும். புரியுதா? கடன் பத்திரத்தை வச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் தான் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர். இந்த 5 மெஷரை எடுத்துதான் என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நாட்டுல இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற பணவீக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த 5 மெஷர் வச்சுதான் கவர்மெண்ட் வந்து பண்ணும். இந்த 5 மெஷரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிதி கொள்கைகள்னு சொல்லுவாங்க. இது செய்யக்கூடியது யாரு? கவர்மெண்ட். அடுத்து ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து ரொம்ப டீடைலா பார்க்க வேண்டாம், இது கம்ப்ளீட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு தனி ஒரு டாபிக் இருக்கும், அதுல இருந்து பாத்துக்கலாம். இந்த ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அது எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பண கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ரெப்போ ரேட்டு, இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இந்த மாதிரியான ரெப்போ ரேட் இதெல்லாம் என்ன பண்ணா இன்க்ரீஸ் பண்ணும். ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவீங்க, ரேட் இல்லாம விகிதம்னு சொல்லுவீங்க. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்ங்கிறதெல்லாம் அதேதான் பேரு, தமிழ்லயும் அதுதான். இந்த ரெப்போ ரேட்டுங்கிறது ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதால என்ன நடக்கும்? இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள வரும். எப்படி எப்படி கட்டுக்குள்ள வரும்? எப்படி வரும்? இதெல்லாம் என்ன? ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆர்பிஐ. இது இன்க்ரீஸ் பண்றதால இன்ஃபிளேஷன் குறையும்னு சொல்றேன். இன்ஃபிளேஷன் குறைக்கிறதுக்காக தான் இந்த மொத்த கான்செப்டும் மக்கள் கையில இருந்து பணத்தை வந்து வாங்குறதுக்கு தான். அப்ப என்னன்னு அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் மக்கள் கையில அதிகமா பணம் போய் சேராத மாதிரி பாத்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க்குக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் வந்து என்ன பண்ணாது? லோன் கொடுக்காது. கொடுக்கறதுக்கு முதல்ல அதுட்டு என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வைப்பு தொகை வந்து இவ்வளவு வச்சுக்கணும் பேங்க். இவ்வளவு வச்சுட்டு பேங்க் கையில வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பேங்க் கிட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த 50 லட்சத்தை தான் என்ன பண்ணணும்? பேங்க் வந்து மக்களுக்கு லோனுன்னு கேட்டு போறவங்களுக்கு இந்த 50 லட்சத்துல இருந்தா பணத்தை எடுத்து கொடுக்கணும். இப்ப ஆர்பிஐ வந்து டிசைட் பண்ணுது, நீ இந்த ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா, இதெல்லாம் தனித்தனியா ஜென்ரலா பார்க்கலாம் ஆர்பிஐ கிளாஸ்ல. பட் இந்த மாதிரியான கான்செப்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்பிஐ இதோட விகிதத்தை அதிகப்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வச்சிருக்கக்கூடிய இந்த 50 லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வரைக்கும் 40 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். உன்கிட்ட மிச்சம் இருக்குல்ல 10 லட்சம், அந்த 10 லட்சத்துல நீ வேணா கடன் கொடுத்துக்க. அதாவது நீ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்பிஐ வந்து டிசைட் பண்ணும். பேங்க் தான், பேங்க்ல நம்ம போய் ஆர்பிஐல லோன் வாங்க போறது இல்ல. எல்லாரும் எங்க தான் போய் லோன் வாங்குவாங்க? பேங்க்ல தான் போய் லோன் வாங்குவாங்க. இப்ப லோன் வாங்கும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணிடும்? ஆர்பிஐ என்ன சொல்லிடும் அப்படின்னா நீ ஒரு பேங்க்குக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், நீ இவ்வளவு அமௌண்ட்டை வைப்புல வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இவ்வளவுலதான் என்ன பண்ணணும்? லோன் வந்து கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணிடுச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டை இருப்புல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ ஜாஸ்தி பண்ணிடுச்சு அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்கான அமௌண்ட் என்ன ஆயிடுதுன்னு அர்த்தம்? குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். கடன் கொடுக்கறதுக்கான அமௌண்ட் குறைஞ்சிருது அப்படின்னா மக்கள் போய் எவ்வளவுதான் பேங்க்ல கியூல நின்னாலும் என்ன பண்ணாத பேங்க் வந்து கொடுக்காது. ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுத்துரும். நான் அவட்ட சொல்லியிருக்கேன்ல இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல நீ கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும்? ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுக்கும். அதனால என்ன பண்ண மாட்டாங்க? பேங்க்ல இருந்து நமக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. லோன் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? மக்கள் கையில பணத்துடைய சப்ளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். பண சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடும்? இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சு. புரியுதா இந்த கான்செப்ட்? நெக்ஸ்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேல் பண்ணும். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்தியன் கவர்மெண்ட், அது எல்லார்ட்டையும் கடன் வாங்கும்பா. அதுக்கு பண பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு தேவை வருது, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்றதுக்கோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கோ கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது? பணம் தேவைப்படுது. கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டா என்ன பண்ணும்? ஒண்ணு பாண்ட் பேப்பர் எல்லாம் இஷ்யூ பண்ணி நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பேங்க்லயே வந்து போய் பணத்தை வாங்குவாங்க. ஆர்பிஐ மாதிரி பேங்க்ல போய் கடன் வாங்கும். அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா வேர்ல்டு பேங்க் மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குல்ல, அங்க போய் கடன் வாங்கி இங்க ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்? கடன் வாங்கி. எத்தனை படத்துல சொல்லுவாங்கல்ல, நீயும் இந்தியன் தான், நீ ஒரு பேர் என்ன கடையில ஒரு 10 ரூபாய்க்கு வந்து கடன் வச்சு டீ குடிக்க மாட்டான், ஆனா உன் பேர்லயும் 30,000 ரூபாய்க்கு கடன் இருக்கு தெரியுமா? இந்தியா வந்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தவங்க தலைமையிலேயும் இவ்வளவு அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு? கடனா வாங்கியிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்தியாங்கிறது என்ன?
இந்தியான்னு இல்ல, எந்த நாடு எடுத்துக்கிட்டா அப்படின்னாலும் நாட்டுடைய தேவைன்னு ஒண்ணு வரும்போது ஒண்ணு மக்கள்கிட்ட கடன் வாங்கணும், இல்ல சென்ட்ரல் பேங்க்ல கடன் வாங்கணும், இல்ல வெளில கடன் வாங்கணும். இந்த சென்ட்ரல் பேங்க்ல கடன் வாங்குது இல்ல, அப்ப செக்யூரிட்டி கொண்டு வைக்கணும். நம்ம நார்மலா போய் பேங்க்ல லோன் கேட்டா நம்ம என்ன பண்ணுவாங்க? லோன் போய் கேட்டோம்னா என்ன கேட்பாங்க நம்மள்ட்ட? கொலாட்ரல் கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு நீ என்ன பண்ண, லோன் வாங்கிக்க. உன்னைய நம்பி நான் எப்படி லோன் கொடுக்க முடியும்? ஏதாவது என்ன பண்ண, நீ படிச்சுட்டே நீ வேலைக்கு போகணும்னு சொன்னா அதை நம்பி நான் வந்து கொடுக்க முடியும். நீ வேலைக்கே போகலன்னா என்கிட்ட வாங்குறது என்ன ஆயிடும்? என் பேங்க்ல திவாலாகி போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட தான் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட கொலாட்ரல் ஒண்ணு கேட்பாங்கல்ல, அதே விஷயத்த கவர்மெண்ட் போய் ஆர்பிஐ கிட்ட வாங்கும்போது ஆர்பிஐ கவர்மெண்ட் கொலாட்ரல், கவர்மெண்ட் கொலாட்ரலா என்ன கொடுக்கும்? பாண்ட் பேப்பர்ஸ் கொடுக்கும். இந்த கடன் பத்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, பணம் கொடுங்க. நான் பயன்படுத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த பாண்ட் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்றேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், ஆர்பிஐ கிட்ட இதை கொடுக்கும். கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய கடன் பத்திரங்களை கொடுத்து என்ன பண்ணும், லோன் வாங்கிக்கும். இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இதுகிட்ட வந்து கடன் பத்திரம் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கடன் பத்திரம் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? ஆர்பிஐ கிட்ட இருக்கு. ஆர்பிஐ கிட்ட என்ன இருக்கு? இந்த கடன் பத்திரம் இருக்கு. இன்ஃபிளேஷன் டைம் அப்போ மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணணும், ஆர்பிஐ பணத்தை உறிஞ்சணும். அதுதான் வந்து கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஆர்பிஐ இருந்தாலும் சரி, இன்ஃபிளேஷன் டைம் அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா சொசைட்டில சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும். அதுக்குதான் என்ன பண்ணணும்னு சொல்லி பாப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா அந்த கவர்மெண்டோட பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய பேங்க் பேர்லாம் சொல்லுங்க. எஸ்பிஐ, வேற ஆக்சிஸ் பேங்க், வேற பஞ்சாப் நேஷனல் பேங்க், வேற பேங்க் ஆஃப் பரோடா, கரூர் வைசியா. ஓகே, நிறைய பேங்க்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பேங்க்ஸ் இருக்கு. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் டைம் அப்போ மக்கள் கிட்ட இருந்து பணத்தை உறிஞ்சிறதுக்காக இந்த பேங்க் கிட்ட எல்லாம் அதுகிட்ட இருக்குல்ல, கவர்மெண்ட் அடகு வச்சிருக்குல்ல கடன் பத்திரம், கவர்மெண்ட் அடகு வச்சிருந்தானே அது லோன் வாங்கி இருந்திருக்கு முன்னாடியே. அப்ப அந்த கவர்மெண்டோட கடன் பத்திரத்தை எல்லாம் ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்த பேங்குக்கெல்லாம் வந்து என்ன பண்ணும், விற்கும். பேங்க் கிட்ட எல்லாம் என்ன பண்ணும், கடன் பத்திரத்தை விற்கும். கவர்மெண்ட் அந்த பேங்க் எல்லாம் என்ன பண்ணும், இந்த கடன் பத்திரத்தை வாங்கிட்டு, ஏன்னா கவர்மெண்ட் மூலமா பின்னாடி வந்து அதுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவா பணம் கிடைக்கும். அந்த கடன் பத்திரத்தை நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து இது ஒரு பத்திரம் 10,000 ரூபாங்கிற கணக்குல வச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆர்பிஐ கடன் வாங்கியிருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு ஒரு பத்திரத்துக்கு வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கிறதோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பத்திரத்துக்கும் 10,500, ஒரு பத்திரத்துக்கு 10,500 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஆர்பிஐ பணத்தை கட்டி அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரத்தை வந்து வாங்க முடியும். வாங்கும்போது ஒரு பத்திரம் 10,000 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல அது வாங்கினாலும் வட்டியோட சேர்த்து அது கொடுக்கும்போது ஒரு பத்திரத்துக்கு 500 ரூபாய் வட்டி அப்படிங்கிற மாதிரி கணக்குல ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். 10,500 ரூபாய் ஒரு பத்திரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு தான் ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து இந்த பேப்பர் வந்து வாங்கணும். அப்போ இதோட பேப்பரோட அந்த வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா கூடிதான் போயிருக்கும். இப்போ இந்த பணத்தை இப்ப அந்த ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பத்திரம் கொடுத்துருக்கு, என்கிட்ட கவர்மெண்டோட பத்திரம் இருக்கு, இப்ப கவர்மெண்ட் என்கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்குற மாதிரி இல்ல, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்துதான் அந்த பத்திரத்தை வந்து வாங்கணும். அந்த பத்திரத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். பேங்க் கிட்ட சொல்லும் ஆர்பிஐ, எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப பேங்க் கிட்ட வந்து ஆர்பிஐ என்ன சொல்லும், கவர்மெண்டோட பத்திரத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்குறேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்கிட்ட ஒரு பத்திரம் 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் திரும்ப கொடுக்கும்போது ஒரு பத்திரத்துக்கு 10,500 ரூபாய் அப்படிங்கிற கணக்குப்படி என்ன பண்ணும், ஜாஸ்தியா தான் கொடுக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 10,500 ரூபாய் பத்திரத்தை என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வந்து இஷ்யூ பண்ணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணும். இதனால என்ன பலன், என்ன பலன், கவர்மெண்ட் ஆர்பிஐ பத்திரத்தை வச்சு கடன் வாங்குது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கு. இப்போ இன்ஃபிளேஷன் டைம் வந்துருக்கு, இன்ஃபிளேஷன் டைம் ஏதோ நாட்டுடைய பணவீக்க சிச்சுவேஷன் வந்துருக்கு. நாட்டுடைய பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக மக்கள்கிட்ட இருந்து மணி சப்ளை குறைக்கணும்னு ஆர்பிஐ முடிவு பண்ணுது. அந்த நேரத்துல என்ன பண்ணுது, கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் என்கிட்ட நிறைய இருக்கு, பாண்ட் பேப்பர் தான் அப்படி சொல்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்கும், பட் ஒரே இதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து என்கிட்ட என்ன இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, அதை நான் பேங்க்குக்கு விற்கிறேன். பேங்க் என்ன பண்ணுது, ஆர்பிஐ இந்த கடன் பத்திரத்தை வாங்குது. இதனால இன்ஃபிளேஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகும்னு நான் கேட்கிறேன். அது அவங்களுக்கு லாபம். நான் கேக்குறது என்ன அப்படின்னா இந்த கான்செப்டையே, இந்த கடன் பத்திரத்தையே கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியே ஆர்பிஐ விற்கிறதுக்கான ரீசன் என்னன்னா சொசைட்டில இருந்து பணத்தை வந்து உறிஞ்சிடும், மக்கள் கையில இருக்கக்கூடிய பணத்தை உறிஞ்சிடும். அந்த காரணத்துக்காக தான் அது விற்கவே செய்யுது பேங்குக்கு. இந்த பேங்குக்கு விற்கிறதால சொசைட்டில பணம் எப்படி கம்மி ஆகும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்த பேங்க் இதுல தான் நம்ம என்ன பண்றோம், கடன் வாங்குறோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ என்ன பண்றோம், கடன் வாங்குறோம். இப்ப நான் ஒரு பத்திரம் எழுதியிருக்கேன், 100 பத்திரம் கூட இருக்கலாம்.
200 பத்திரம் கூட இருக்கலாம். அந்த பத்திரத்தோட மதிப்பு, ஒரு பத்திரத்தோட மதிப்பு நான் 10,000 எழுதிருக்கேன். 1,00,000 ரூபாய் என்ன கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். பத்திரத்தோட மதிப்பு என்ன ஆகலாம், எக்கச்சக்கமா இருக்கலாம். இப்ப அத்தனை பத்திரத்தையும் எஸ்பிஐ வந்து வாங்குது அப்படின்னா, இப்ப எஸ்பிஐ கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் உடனே கேட்க கூடாது 5 லட்சம் தான் இருக்குமா, எவ்வளவு பெரிய பேங்க் இவ்வளவுதான் இருக்கும் அப்படிலாம் கேட்க கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இப்போ எஸ்பிஐ இருக்கு, அதுகிட்ட இருக்கக்கூடிய பணம் என்னன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் தான் எஸ்பிஐ கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்துல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ என்ன பண்ணுது, விக்குது. இப்ப எஸ்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு பின்னாடி நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுது, எஸ்பிஐ ஆர்பிஐ கிட்ட இருந்து எஸ்பிஐ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா வாங்குது. வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், எஸ்பிஐ ஆர்பிஐக்கு என்ன பண்ணணும், பணம் கொடுக்கணுமா. இப்போ பணம் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிட்டு, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணிட்டு வாங்கிட்டு, அதுகிட்ட இருந்ததே 5 லட்சம் ரூபாய் எஸ்பிஐ கிட்ட. ஆர்பிஐ வந்து நான் கடன் பத்திரத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு தூக்கி காட்டின உடனே அதுகிட்ட இருந்த 5 லட்சத்துல 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணிடுச்சு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கிருச்சு. இப்போ ஆர்பிஐ கிட்ட எவ்வளவு இருக்கும், எஸ்பிஐ கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கும், 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். புரியுதா, 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, அதுல 3 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரமே வாங்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், அதுகிட்ட வெறும் 2 லட்சம் தான் இருக்கும். அப்ப அந்த 2 லட்சத்துலதான் அதை என்ன பண்ண முடியும், மக்களுக்கு லோன் கொடுக்க முடியும். புரியுதா, அப்போ அது லோன் கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் அமௌண்ட் என்ன ஆயிடுது, குறைஞ்சு போயிடுது. புரியுதா, ஏன் அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இதெல்லாம் போட்டும் கூட சில நேரம் பேங்க் வந்து ஆர்பிஐ பேச்சு கேட்காது. ஆனா இப்படி ஆசை கட்டினாங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு என்ன பண்ணிடும், பின்னாடி எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கலா வேற பணம் என்ன ஆயிடும், பேஸ் அமௌண்ட் குறைஞ்சு போயிடும். இந்த பேஸ் அமௌண்ட் குறையும் போது லோன் கொடுக்கக்கூடிய இது வந்து என்ன ஆயிடுது, குறைஞ்சு போயிடுது. லோன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா லோன் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். அப்ப மக்கள் கையில பணங்கிறது குறைஞ்சிரும், டிமாண்ட் சப்ளையும் ஈக்குவல் ஆயிடும். டிமாண்ட் சப்ளை ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும். புரியுதா, இதெல்லாம் பத்தி டீடைல்டா ஆர்பிஐ கிளாஸ்ல படிப்பீங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால பார்க்கும்போது. அடுத்து குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ், இதே மாதிரிதான் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குப்பா. குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ், குவான்டிடேட்டிவ் மெஷர்னு சொல்லி ஆர்பிஐ எடுக்கக்கூடிய கான்செப்ட் தான் இதெல்லாம். அதாவது பணத்தை வந்து சர்க்குலேட் பண்றது, ஓப்பன் மார்க்கெட், ஓப்பன் மணி மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லி நிறைய வந்து பார்ப்பாங்க அந்த ஆர்பிஐல. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது, இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றது, இதுக்காக எல்லாம் வந்து ஆர்பிஐ நிறைய மெஷர்ஸ் இருக்கும். அது குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு ஏகப்பட்ட மெஷர்ஸ் இருக்கும். மாரல் சுவேஷன் அப்படின்னு சொல்லி என்னன்னா மெஷர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், நிறைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆர்பிஐ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் அது வந்து இந்த மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்பிஐ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதுல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்னு சொல்லி 2 டைப் இருக்கு. இந்த குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கீழே என்னென்னலாம் வரும் இப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆர்பிஐ கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம், ரொம்ப உள்ள போக வேண்டாம், குழம்பிடும் உங்களுக்கு. பட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா கான்செப்ட்? இதை பொறுத்த வரைக்கும், காரணத்தை பொறுத்த வரைக்கும், பணவீக்கத்துக்கான காரணத்தை பொறுத்த வரைக்கும் மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகுது, அதுதான் காரணம். அது ஜாஸ்தி ஆகும் போது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, சப்ளை ஆனா கம்மியா தான் இருக்கு, பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷரை பொறுத்த வரைக்கும் மக்கள் கையில இருக்கக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சணும்னு நினைக்கும். அதை கவர்மெண்ட்டுக்கான நடவடிக்கை எடுத்தாலும் சரி, ஆர்பிஐ எடுத்தாலும் சரி, காசு வந்து ஒண்ணுதான், அதோட நோக்கம் வந்து ஒண்ணுதான், மக்கள் கையில இருந்து பணத்தை உறிஞ்சிடும், அவ்வளவுதான் என்னன்னா நோக்கம். அதுக்கு கவர்மெண்ட் சில மெஷர்ஸ் இருக்குது, ஆர்பிஐ சிலதை எடுக்குது. கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிதி கொள்கைகள்னு பேரு, இந்த ஆர்பிஐ எடுக்கிறதுக்கு பண கொள்கைகள்னு பேரு. நல்லா பாத்துக்கோங்க, கரெக்டா செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி சைட்ல சைடு எழுதி வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த மெஷரை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூஸ்ல வரும். கிளியர்ல இந்த கான்செப்ட்? ஓகே. இப்போ இந்த இன்ஃபிளேஷன் சொல்றோம், நாட்டுல பணவீக்கம் இத்தனை % இருக்கு, அத்தனை % இருக்கு சொல்லி அந்த பெர்சன்டேஜ் வச்சு அது வந்து தவழும் பணவீக்கம், அதே மாதிரி நடக்கக்கூடிய பணவீக்கம் அப்படிலாம் சொல்லி சொல்றோம்ல. நாட்டுல இன்ஃபிளேஷன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, பணவீக்கம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பொருளோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா டெல்லியில உட்காந்துருக்க கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல பூண்டோட விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது? டெல்லியில உட்காந்துருக்க கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? இல்ல சென்னையில உட்காந்துருக்க கவர்மெண்ட்டுக்கு திருவாரூர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுமா? தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கு, பணவீக்கம் ஜாஸ்தியா இருக்கு, அதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். அப்படின்னா பணவீக்கம் இருக்கா, அந்த பணவீக்கம் எத்தனை % இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா கவர்மெண்ட்டுக்கு? NSOங்கிற அந்த அமைப்பு, இந்த நேஷனல் சாம்பிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி, நேஷனல் சர்வே ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த CSO NSSO, நேத்தி அந்த நேஷனல் இன்கம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 அமைப்பையும் வந்து பாத்துருப்பீங்க. CSO அப்படிங்கிறது வந்து 1950 1951 ஆரம்பிச்சு. ரெண்டுமே என்ன அப்படின்னா
சர்வே வெளியிடுறது தான், டேட்டாஸ் வந்து வெளியிடுறது தான் என்னன்னா இது ரெண்டுடைய அமைப்பு, இந்த ரெண்டு அமைப்புடைய வேலை. இது ரெண்டையும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா 2019 வருஷம் இனிமே நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து புதுசா ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. அந்த அமைப்பு தான் NSO அப்படிங்கிற அமைப்பு. உருவாக்கப்பட்ட வருஷம் வந்து 2019 ஜனவரி வந்து நினைக்கிறேன். சோ அந்த மந்த்ல என்ன பண்ணுவாங்க, அந்த மந்த் அந்த இயர்ல தான் இந்த NSOங்கிற அமைப்பு உருவாக்குவாங்க. இந்த NSO என்ன பண்ணும் அப்படின்னா நாட்டுல வந்து இது வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து வெளியிடும். ஒரு நாட்டுடைய GDP எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரியான பொருளாதாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது சம்பந்தப்பட்ட அத்தனை டேட்டாவை இந்த NSO தான் வந்து வெளியிடும். நாட்டுல இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, பணவீக்கம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பணவீக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறது யார் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா NSO தான் ரிலீஸ் பண்ணும். NSO வந்து ரெண்டு விதமான கேட்டகரியில வந்து என்ன பண்ணும்னா டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஒன்னு CPI நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லி ஒன்னு ரிலீஸ் பண்ணும். இன்னொன்னு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி CPI WPIன்னு சொல்லி ரெண்டு விஷயத்த வந்து அது வெளியிடக்கூடிய டேட்டாஸ் வந்து ஜாஸ்தி. இங்க இன்ஃபிளேஷன் ரிலேட்டடா பேசும்போது இது ரெண்டையும் வச்சு பேசுறோம். இந்த இன்ஃபிளேஷன் ரிலேட்டடா இந்த ரெண்டு டாபிக் கீழே என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸ் வந்து வெளியிடும். ஒன்னு CPI, இன்னொன்னு WPI. CPI அப்படிங்கிறது நுகர்வோர் விலை குறியீடு, WPI அப்படிங்கிறதுனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணும் வெளியிடும். ஒண்ணும் இல்ல, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அந்த இதுல என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ற இடத்துல ஒரு விலை இருக்கும், அதே பொருள் வாங்கக்கூடிய இடத்துல என்னன்னா வேற விலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள்ல காஷ்மீரோட ரேட் என்ன இருக்கும், அங்க அன்றாடா வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சீப்பா இருக்கும், போய் அவங்களே பறிச்சு ஒருத்தவங்க தோட்டத்துல என்ன பண்ணுவோம் ஆப்பிள்ங்கிறது இருக்கும். அப்போ அங்க ஆப்பிளோட விலைங்கிறது ஒண்ணு மாதிரி. இப்ப அதே ஆப்பிள நான் திருவாரூர்ல உட்காந்து சாப்பிடணும். இப்ப அங்கேருந்து என்ன பண்ணுது ப்ராடக்ட், காஷ்மீர்ல இருந்து திருவாரூர் வருது காஷ்மீர் ஆப்பிள். இங்க ஒரு கேஜி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும், 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருவாரூர்ல ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளவு, 3 தான் நிற்கும் கல்லுலே. எவ்வளவு வரும் ஒரு கிலோங்கிறது, 200 ரூபாய் வருமா, 200 ரூபாய். அதே ஒரு கேஜி தான், அதே ஆப்பிள் தான், காஸ்ட் டிஃபரன்ஸ் புரியுதா? ஒரு கேஜி தான் காஷ்மீர், இது திருவாரூர். காஷ்மீர்ல அதே ஒரு கேஜி அப்படிங்கிறது 30 ரூபாய், அதே ஒரு கேஜிங்கிறது திருவாரூர்ல என்ன இருக்கு எனக்கு 200 ரூபாய்க்கு என்ன பண்றேன் நான் அந்த பொருளை வந்து வாங்குறேன். அப்போ ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கும் போது, இப்ப நான் வந்து ஆப்பிள் வச்சு பேசுறேன், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, பூஸ்டோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட், அகர்பத்தி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அது எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல ஒரு விலை இருக்கும். அது அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்தியாவில வேற இடத்துலயோ இல்ல வெளிநாட்டுக்கோ எங்கேயோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இல்ல அதே ப்ராடக்டா உள்ளூர்லயே வேற இடத்துல கொண்டு போய் விற்கும் போது ஒரு விலை என்ன ஆகும், கண்டிப்பா ஜாஸ்தி தான் ஆகும். என்னமோ ஒண்ணு நடக்கும், விலையில சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த நுகர்வோர் விலை குறியீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த காஷ்மீர்ல உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வேற மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல வெளிநாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. அந்த இதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அதை திருவாரூர்ல வாங்குறேன்ல, வாங்கக்கூடிய இந்த அமௌண்ட், ஒரு கிலோ ஆப்பிள் 200 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் இருக்குல்ல, இதை பத்தி பேசுறதுதான் இந்த நுகர்வோர் விலை குறியீடு. புரியுதா? உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல காஷ்மீர், இங்க இருக்கக்கூடிய விலைப்பட்டியலை பத்தி பேசுறதுதான் இது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். புரியுதா? ஜென்ரலா ஆப்பிள் வச்சு பேசுறேன், ஜென்ரலா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அதான். ஒரு ப்ராடக்ட் இங்க வந்து ஜாஸ்தியா இருக்கும், இங்கதான் இருக்கும். இப்போ திருநெல்வேலினா அல்வாங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அங்க ஒரு ரேட் இருக்கும். அதே அல்வாவை நான் இங்க சாப்பிடணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஸ்வீட்டு கடையெல்லாம் போனீங்கன்னா இங்க திருநெல்வேலி அல்வா கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு ரேட்ல இருக்கும், ஆனா அந்த ரேட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆகும், இங்க ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்கும். கோவில் செட்ல கடலை மிட்டாய் என்னதான் ஃபேமஸ் தான், GI வச்சிருக்காங்க, ஃபேமஸ் தான் அங்க. அங்க வந்து எக்கச்சக்கமான வெரைட்டில எனக்கு கடலை மிட்டாய்ங்கிறது கிடைக்கும். அங்க ஒரு ரேட்ல இருக்கும். அதே கடலை மிட்டாய் நான் இங்க வந்து அதே ரேட்ல வாங்கிட முடியுமா, வாங்க முடியாது. கோவில் செட்ல கடலை மிட்டாய்ங்கிறது என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்டை பத்தி பேசுறது ஹோல்சேல் பிரைஸ். அதே கடலை மிட்டாயை நான் திருவாரூர்ல உட்காந்து சாப்பிட்டேன்னா நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறேன்ல, அதை பத்தி பேசுறது கன்சியூமர் பிரைஸ். இன்ஃப்ளேஷன் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி கணக்கிடுறாங்க, நுகர்வோர் விலை குறியீடையா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸையா? இந்தியால பணவீக்கம் அப்படிங்கிற விஷயத்த எதை பேஸ் பண்ணி குறிக்கிறாங்கன்னு கேட்கிறேன். நுகர்வோர் விலை குறியீடை பத்தியா இல்ல ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா? ஆரம்பத்துல இது இருந்துச்சு, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லி இருந்தது. பட் இன்னைய தேதியில எதை வச்சு குறிக்கிறாங்க அப்படின்னா CPI, நுகர்வோர் விலை குறியீடு. ஆமா, நம்ம தானே பாதிக்கப்படுறோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்களோ இது பண்றவங்களோ இல்ல, அவங்களுக்கு தான் இன்ஃபிளேஷனால லாபம் தான் இருக்கும். இன்ஃபிளேஷன்ல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து மெயினா கணக்குல இருக்கும். நுகர்வோர்னா யாரு, அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய நம்மளை வச்சுதான் பேசணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30 ரூபா ஆப்பிளுக்கு 250 ரூபா கொடுத்து வாங்குறோம், இன்ஃபிளேஷன் டைம்ல அது 500 ரூபாய் கூட இருக்கலாம்.
அப்ப அந்த டைம்ல அதை கொடுத்து வாங்குறதுனால பாதிக்கப்படுறது யாரு? நம்ம தான். அப்ப நம்மள வச்சுதான் பேசணும் அப்படின்னு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற பணவீக்கம் இந்தியால இந்த பணவீக்கம் எதன் அடிப்படையில வந்து டேட்டா ரிலீஸ் பண்றாங்க? பணவீக்கம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு நாட்டுல பணவீக்கம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எந்த டேட்டா வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிபிஐ, நுகர்வோர் விலை குறியீடு. இது ப்ரீவியஸா கொஸ்டின். இந்தியால பணவீக்கம் அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி வெளியிடுறாங்கன்னு கேட்டா சிபிஐ, நுகர்வோர் விலை குறியீடு. அதை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்தியால வந்து 2 இண்டெக்ஸ் இருக்கு. ஒண்ணு நுகர்வோர் விலை குறியீடு, அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லி இருக்குல்ல. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. மாறி முடிக்கல. அந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஆரம்ப விலை குறியீடு அப்படின்னு சொல்லி என்னன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாக்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால ஜோரா சொல்ல முடியாது. பட் இதுல இருந்து இதை மாத்துறதுக்கான ப்ராசஸ் வந்து இந்தியால போயிட்டு இருக்கு. நிறைய நாட்டுல வந்து மாத்திருக்காங்க. இந்தியால மாத்துறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. யூபிஐ வந்து சிசிஐயா மாத்திருக்காங்க. சிசிஐ வந்து பிரைஸ் ஆரம்ப விலை குறியீடு அப்படின்னு சொல்லி இதுல மாத்திர ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் நம்மளோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற பணவீக்கம் எதை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா சிபிஐ, நுகர்வோர் விலை குறியீடு வச்சு பண்றோம். ஏதாவது டவுட்? இந்த இன்ஃபிளேஷன் ரிலேட்டடா இன்னும் 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குப்பாங்க. இதுவும் வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க நிலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீடைல்டெல்லாம் பார்க்க வேணாம். தேக்க நிலை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து 1970களில் இந்த கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸா பரவ ஆரம்பிச்சது. ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற தேக்க நிலை அப்படிங்கிற கான்செப்ட் 1970களில் தான் ஜாஸ்தியா என்னன்னு சொல்லி பரவ ஆரம்பிச்சு. முதல்ல இந்த கான்செப்ட் வந்து யார் பயன்படுத்திப்பாங்க? பிரிட்டனை சேர்ந்த ஒரு கிங் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து பேசியிருப்பாரு. ஸ்டாக்ஃப்ளேஷன் நாட்டுல தேக்க நிலை இருக்கு எல்லாருக்கும் அந்த டைம்ல வந்து ரொம்ப புதுசான வார்த்தையா இருக்கும். ஏன் அப்படின்னா பணவீக்கம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மக்கள் பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க, அதெல்லாம் அந்த வார்த்தை தெரியும். ஆனா இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்ங்கிற கான்செப்டே புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் தான் வந்து பேசியிருப்பாரு. பிரிட்டனை சேர்ந்த ஒரு கிங் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து பேசியிருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து பெரிய டவுட்டா இருக்கும். அப்பதான் வந்து நிறைய சயின்டிஸ்ட் தான் சேர்ந்து ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நாட்டுல தேக்க நிலை இருக்கு அப்படின்னா, ஒரு நாடு தேக்க நிலையில இருக்கு அப்படின்னா எப்ப சொல்லுவாங்க அந்த நாடு வந்து தேக்க நிலையில இருக்கு அப்படிங்கிறது எப்ப ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டோட ஜிடிபி கம்மியா இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா, அதாவது வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய ஆட்கள், வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. 3வது பணவீக்கம் இருக்கணும். இந்த 3 சிச்சுவேஷனும் ஒரே நேரத்துல வரும்போது அந்த நாடு தேக்க நிலையில இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ப்ரீவியஸ் கொஸ்டின் மொத்தம் 3. இந்த 3 விஷயமும் ஒரே நேரத்துல ஒரு நாட்டுல இருக்கு அப்படின்னா அந்த நாடு தேக்க நிலையில இருக்கும். ஒண்ணு ஜிடிபி கம்மியா இருக்கணும், இன்னொன்னு வேலையில்லா திண்டாட்டம் ஜாஸ்தியா இருக்கணும், அதே மாதிரி பணவீக்கம் இருக்கணும். இந்தியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா இல்லையா? கொரோனா டைம்ல என்ன இருந்தோம்? நம்ம கண்ட்ரி வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய தேக்க நிலையில தான் இருந்தோம். நாட்டோட ஜிடிபி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பொருள் உற்பத்தி பண்ணிட்டு வெளில போனாலே கொரோனா காரணம் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகிட்டு, சப்ளை கம்மி, டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு மக்கள் கிட்ட. ஸோ அதனால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகிட்டு பொருள் வந்து ப்ரிப்பேர் பண்றது யாரு மட்டும்தான்? அத்தியாவசிய ஆட்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க? வேலையில வந்து பாக்குறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாவே இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க அவங்க எல்லாம் மட்டும்தான் வேலைக்கு எல்லாமே போனாங்க. எல்லாருக்கும் என்னதான் லீவு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல தானே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது நாட்டோட ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு பொருளோட ப்ராடக்டோடைய பொருள் வந்து அதிகமா உற்பத்தியும் பண்ண முடியல. மக்களுக்கு வெளியே வர முடியும் போது பொருளையும் உற்பத்தி பண்றது. பொருளோட உற்பத்தி கம்மியானதால டிமாண்ட சப்ளையால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு? அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை சம்பளமே அந்த இதுல இருந்து அதுல வரக்கூடிய கூலி தான் உங்களுக்கு வந்து வருமானமே. அதெல்லாம் என்ன இல்லாம போயிடுச்சு? கொரோனா டைம்ல மொத்தமா எல்லாம் போயிடுச்சு. சோ இந்தியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கா அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? கொரோனா ஞாபகத்துக்கு வரும். இந்த 3ம் ஒரு நாட்டுல ஒரே நேரத்துல இருந்துச்சுன்னா அதை தேக்க நிலைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து கோர்ஃப்ளேஷன், மைய பணவீக்கம். இந்த மைய பணவீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுட் இது ரெண்டை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒண்ணு உணவு, இன்னொன்னு ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு சர்வீஸ் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒன்று எனர்ஜி சம்பந்தப்பட்ட சர்வீசஸ், பவர் செக்டார்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனர்ஜி சம்பந்தப்பட்ட சர்வீசஸ், இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பேட்டரி கீட்டரி அதெல்லாம் வந்து இது கீழே வரும் ஆற்றல்ங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா உணவு. இது ரெண்டையும் தவிர்த்து இது ரெண்டுடைய விலை உயர்வை அப்படியே விட்டுட்டு மத்த பொருளுடைய விலை உயர்வெல்லாம் இருக்குல்ல,
மத்த பொருட்கள்ல ஏற்படக்கூடிய விலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் உயர்வுலாம் இருக்குல்ல, அந்த இன்ஃபிளேஷனை மட்டும் கணக்குல எடுத்தோம் அப்படின்னா அதை கோர்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. புரியுதா? உணவு, ஆற்றல் இது ரெண்ட மட்டும் விட்டுட்டு மத்த பொருட்களுடைய விலை உயர்வை கணக்குல எடுத்து நாடு இன்ஃபிளேஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கோர்ஃபிளேஷன். புரியுதா? ஏன் இது ரெண்ட மட்டும் விட்டாங்க? இதெல்லாம் டே டு டேல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல வெங்காயத்தோட விலை வந்து ஜாஸ்தி ஆகுது, பூண்டோட விலை ஜாஸ்தி ஆகுதுல, என்ன ஃபுட் ப்ராடக்ட். இப்போ மத்த ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நாட்டுடைய எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆகும்போது மக்கள் கையில பணம் ஜாஸ்தி ஆகும்போது தான் என்ன ஆகும், பண விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இப்போ மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்தா உங்களுக்கு அதிகமா என்ன பண்றோம், வெங்காயம் எல்லாம் வந்து எடுக்கிறோம். மகாராஷ்டிரால எக்கச்சக்கமான மழை, வெங்காயம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, அழுவி போயிடுச்சு. அப்போ சப்ளை வந்து அந்த காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சு போகுது. சப்ளை குறையறதால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, விலை ஜாஸ்தி ஆகுது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்போது அதை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்த கோர்ஃபிளேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு வகையான விலை உயர்வு தான். ஆனா அது எதனால வருது, நாட்டுடைய எக்கானமி பாதிக்கப்பட்டதால வரல, ஏதோ ஒரு வகையான காலநிலை மாற்றத்தால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜி, ஃபுட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிற பொருள் எல்லாம் விட்டுட்டு ஜென்ரலா இருக்கக்கூடிய பிரைஸ் ரைஸ் வச்சு பேசினாங்க அப்படின்னா அது கோர்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. புரியுதா? கோர்ஃபிளேஷன் என்னன்னு டவுட்ஸ் இல்லைல்ல? இது ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டை மட்டும் தனியா ஏன் கொடுத்துருக்கேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது ரெண்டும். ஸ்டாக்ஃபிளேஷன் என்ன, கோர்ஃபிளேஷன் அப்படின்னா என்னன்னு இது அப்படியே ரொம்ப டீடைல்டால உள்ளெல்லாம் போகாம அப்படியே இது இப்படிதான் கேட்பாங்க. இந்த கோர்ஃபிளேஷன் அப்படிங்கிற இந்த மைய பணவீக்கத்துல எந்த ரெண்டு ப்ராடக்ட்டை மட்டும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்னு ஃபுட், இன்னொன்னு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்படிதான் கேட்டிருந்தாங்க கொஸ்டினே. அதே மாதிரி ஸ்டாக்ஃபிளேஷன்ல என்ன 3 சுச்சுவேஷன் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கிளியரா? ஓகே. இப்ப இன்ஃபிளேஷன் பார்த்தோம், பணவீக்கம் பார்த்தோம். இது மட்டும்தான் ஒரு நாட்டுல நடக்குமா அப்படின்னா இல்ல. இந்த பணவீக்கத்து ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் வந்து நடக்கும். அப்படியே கிராஃப் வரைஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தனித்தனியா டேர்ம் எல்லாம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா மனசுல நிக்காது. இந்த நடுவுல இருக்கு இல்லையா கோடு, அதுதான் ஒரு பொருளுடைய சராசரி விலை, சராசரியான விலை. அந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுங்க, 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள். என்ன பொருள்? சாரி. 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி இருக்குப்பா. ஓகே, 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி இருக்கு. அந்த சாரியுடைய ஜென்ரலா இருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னா அதோட விலை வந்து 1000 ரூபாய். அததான் இந்த கோடு வந்து பேசுது. டீப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த 1000 ரூபாய் பொருளுடைய 1000 ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய இந்த சாரியோட விலை வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னா ஒரு 800 ரூபாய்க்கு என்ன ஆகுது அப்படின்னா விலை குறையுது. புரியுதா? 1000 ரூபாய்ங்கிறது அந்த கோடு ஜென்ரலா இருக்கக்கூடிய சாரியோட விலை என்னன்னா 1000 ரூபாய். டீப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த சாரியோட விலை 800 ரூபாய்க்கு என்ன ஆகுது அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? ரீப்ளேஷன் மறு வீக்கம் அல்லது மீட்பு வீக்கம் அப்படின்னா என்னன்னா அந்த 800 ரூபாய் சாரியோட விலை ஒரு 850 இல்ல 900 அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அந்த சாரியோட விலை 1000 ரூபாய். டீப்ளேஷன் அப்படிங்கிற பண வாட்டத்துல அதோட விலை என்ன ஆகுது, குறையுது. எந்த அளவுக்கு குறையுது? 1000 ரூபாயில இருந்து 800 ரூபாயா குறையும். இந்த ரீப்ளேஷன்ங்கிற மறு வீக்கம் அல்லது மீட்பு வீக்கத்துல அந்த 800 ரூபாய்க்கு குறைஞ்ச அந்த சாரியோட விலை திரும்ப 850 900 ரூபான்னு சொல்லி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த லைன் இங்க போயிருக்கா, இது என்ன அப்படின்னா இன்ஃபிளேஷன். இப்போ இந்த சாரியோட விலை இன்ஃபிளேஷன் டைம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 900 ரூபாய் 800 ரூபாய்க்கு குறைஞ்சது 850 900 வந்துச்சா, இப்போ சமநிலையில இருந்து தாண்டி ஒரு 1200 ரூபான்னு வரும். புரியுதா? 1200 ரூபான்னு சொல்லி வரும். கிளியரா? இது இன்ஃபிளேஷன். அந்த சாரியோட விலை 1200 ரூபாய்க்கு வரும்போது இப்போ 1200 ரூபாய் இருக்கக்கூடிய சாரி இந்த இன்ஃபிளேஷன் டைம் அப்போ அதோட விலை வந்து 1200 ரூபாய் இருக்கு. டிஸ்இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பண வீக்க மீள்வு. இதுல என்ன அப்படின்னா மறுபடியும் அகைன் அந்த சாரியோட விலை 1200 ரூபாயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 1100 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா 1150 அப்படின்னு சொல்லி வரும். திரும்ப இந்த கோட்டுக்கு மறுபடியும் 1000ங்கிற கட்டத்திலே வந்து நிற்கும். புரியுதா? அகைன் திரும்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த டீப்ளேஷன் கர்வ வரையலாம். மறுபடியும் அதோட விலை 800 ரூபாய் 850 ரூபாய் அப்படின்னு சொல்லி குறையும். புரியுதா? இந்த நடுவுல இருக்க கோடுங்கிறது ஒரு ப்ராடக்டோட ஜெனரல் பிரைஸ். நான் சாரிங்கிறது அந்த ப்ராடக்டா எடுத்திருக்கேன். ஒரு ஜெனரல் பிரைஸ் என்ன அப்படின்னா 1000 ரூபாய். அது டீப்ளேஷன் டைம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1000 ரூபாய்ங்கிற அதோடைய ப்ராடக்டோட பிரைஸ்ல இருந்து என்ன ஆகுது, குறையுது. குறைஞ்சு
800 ரூபாய் அப்படின்னு சொல்லி வருது. 800 ரூபாய் வந்தது அது டீப்ளேஷன். அதே டீப்ளேஷன் 800 ரூபாயில இருந்து 850 900 சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது ரீப்ளேஷன். அதே ப்ராடக்டோட விலை 1000 ரூபாயும் தாண்டி நடுவுல இருக்க அந்த கோட்டையும் தாண்டி மேல போகுது. எவ்வளவு 1200 ரூபாய் வரைக்கும் போகுது. அது இன்ஃபிளேஷன். மறுபடியும் அந்த 1200 ரூபாயில இருந்து 1100 1150 அப்படின்னு சொல்லி குறைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் 1000ங்கிற அந்த கோட்டை வருது. அது என்ன அப்படின்னா டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்ல பணவீக்க மீள்வு. புரியுதா? நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஜென்ரலா ப்ராடக்ட்டை வச்சு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். ரொம்ப போட்டு டீப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கான்செப்ட் புரியுது இல்ல? பணவீக்கம், பணவாட்டம் இதெல்லாம் என்னன்றது. ஓகே ஓகே. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல ஒரு வரைபடம் இருக்கும். இன்ஃபிளேஷனை பத்தி பேசக்கூடிய ஒரு வரைபடம் ஒண்ணு உண்டு. பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லி பேரு. பிலிப்ஸ் வரைபடம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த வரைபடம் வந்து அந்த வரைபடத்துல வந்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும் போது வேலை வாய்ப்பு வேலை இல்லாம இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அது என்னன்னா பணவீக்க நேரத்துல வந்து மக்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. கான்செப்ட் புரியுதா? இந்த பிலிப்ஸ் கர்வ் வந்து என்ன சொல்லுது? பிலிப்ஸ் வரைபடம் அப்படிங்கிறது எதோட ரிலேட்டடான வரைபடம்னு கேட்டாங்கன்னா பணவீக்கம் சார்ந்த ஒரு வரைபடம் அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிலிப்ஸ் கர்வ் அப்படிங்க ஏகப்பட்ட கர்வ் வரும். இதுக்கப்புறம் பின்னாடி பாப்பீங்க. டாக்ஸ்ல வந்து ஒண்ணு வரும் லாஃபர் கர்வ் அப்படின்னு சொல்லி. டாக்ஸ்ல ஒண்ணு லாஃபர் வரைபடம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பாப்பீங்க. அந்த வரைபடத்தோட பேரை கொடுத்து அது எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிலிப்ஸ் வரைபடம் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற பணவீக்கம் ரிலேட்டடான ஒரு வரைபடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த வரைபடம் என்ன சொல்லுது? அந்த வரைபடம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா பணவீக்கம் ஒரு நாட்டுல அதிகமாயிட்டே போகும்போது வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுது. கர்வ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இது பணவீக்கம், இது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இன்மை. இப்போ இந்த பணவீக்கம்ங்கிறது ஹைல இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற வேலை வாய்ப்பின்மை என்னவா இருக்கு? கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த பணவீக்கம் வந்து குறைஞ்சிட்டே போகும்போது வேலை வாய்ப்பின்மை அதிகமாகுது. புரியுதா? அந்த கர்வ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. இதுல வந்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், டயக்ராம் வரைஞ்சிட்டேன், கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா எப்படின்னு கேட்கிறேன். இந்த கர்வ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்கிறேன். பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும் போது ஒரு நாட்டுல வேலை வாய்ப்பின்மை குறையுதான். எப்படி? எனிஒன்? எப்படி? இதுதான் கர்வ். பிலிப்ஸ் கர்வ் வந்து இதுதான். பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை, வேலைவாய்ப்பின்மை கர்வ் வந்து இப்படி இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து ஒரு நாட்டுல ஜாஸ்தி ஆகும் போது வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிலிப்ஸ் கர்வ் வந்து பேசக்கூடியது. நான் என்ன கேட்கிறேன், எப்படின்னு கேட்கிறேன். எப்படி? கான்செப்ட்லாம் சொல்லியாச்சு, அதுல சேஞ்ச் இல்ல. என்ன ரீசன்? என்ன ரீசன்னால பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு நாட்டுல வேலை வாய்ப்பின்மை குறையும்? ரிலேட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. பணவீக்கம்ங்கிறதே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? மக்கள் கையில பணம் ஜாஸ்தியா இருக்கு. பணம் ஜாஸ்தியா இருக்கும்போது மக்கள் கிட்ட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஆனா சப்ளை கம்மியாவே இருக்கிறதால இந்த டிமாண்டும் சப்ளையும் ஒன்னு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பொருளுடைய விலை ஜாஸ்தி ஆகுது. இவ்வளவுதான் இன்ஃபிளேஷன். இதை யோசிங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். பணம் கையில இருந்தா வேலைக்கு போலையா? பணம் கம்மியா பணம் ஜாஸ்தியா இருக்கிறதால வேலைக்கு போவானா? அப்படியே இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கணும் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன கம்மியா இருக்கு பணவீக்க நேரத்துல? டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. எதோட சப்ளை கம்மியா இருக்கு? பொருளோட சப்ளை கம்மியா இருக்கு. அப்ப அந்த பொருளோட சப்ளை கம்மியா இருக்குன்னா இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிற நேரத்துல ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ராடக்ட்டை இன்னும் அதிகமாக்கணும்னு நினைப்பாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்? இதை பேலன்ஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு இன்னும் லாபம் ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த ப்ராடக்ட்டை இன்னும் ஜாஸ்தியா பெருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. புரியுதா? நிறைய ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. அப்ப அவங்க வேலைக்கு எடுக்கும் போது வெறும் கூட்ஸ் மட்டும் இல்ல, சர்வீஸ் கண்டிஷன்லயும் அதுதான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அதை சமாளிக்கிறதுக்காக வேலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆட்களை வந்து அதிகமா எடுப்பாங்க. மேனுஃபேக்சரர்ஸ், அந்த ஆண்டர்பிரனர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கம்பெனிலயோ இல்ல அவங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல, ஃபேக்டரியில என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு ஆட்களை அதிகமா எடுப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? வேலை வாய்ப்பின்மை குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? டெம்பரரி பீரியடா கூட இருக்கலாம். இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக கூட என்ன பண்ணலாம்? வேலைக்கு ஆட்களை எடுக்கலாம்.
இந்த சுச்சுவேஷன் கேன்சல் ஆயிட்டு பணவீக்கம் நார்மல் ஆயிட்டு பணம் வந்து என்ன ஆயிடுச்சு பணவீக்கம்லாம் ரொம்பலாம் பெருசா இல்ல நம்ம வந்து தாவும் பணவீக்கத்துல இருந்து மறுபடியும் நடக்கிற பணவீக்கம் அந்த ஸ்டேஜுக்கே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இவங்களை கான்ட்ராக்ட்ல போட்டு வேலைக்கு எடுத்தவங்கள மறுபடியும் என்ன பண்ணலாம் கழட்டி விட்டுறலாம் ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் வேலை கொடுப்பாங்க புரியுதா என்ன கான்செப்ட்னு கிளியர்ல எனி டவுட்ஸ் இந்த கர்வ் ரொம்ப முக்கியம் பிலிப்ஸ் கர்வ் பேரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி வந்து நிறைய கர்வ்ஸ் வந்து நிறைய வரைபடம் வந்து பாப்பீங்க பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த வரைபடம் எது ரிலேட்டடான வரைபடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ரிலேட்டடான ஒரு வரைபடம் அந்த வரைபடத்துல என்ன சொல்றாங்க பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும் போது வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது நாட்டுல குறையும் அப்படின்னு சொல்றாங்க தட்ஸ் இட் இவ்வளவுதான் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ரிலேட்டா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஜென்ரல் கான்செப்ட் தான் பணவீக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் நீங்க அப்ளை பண்ணி இதை வந்து பண்ணிடலாம் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஏதோ படிச்சோம் கிளாஸ் கவனிச்சோம் அப்படியே பார்த்தோம் அப்படியே டெஸ்ட்டுக்கு போடும்போது இல்லை எக்ஸாம் போகும்போது பின்னாடி தட்டி அப்படிலாம் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த கான்செப்டை படிச்சோம் திரும்ப கண்ண மூடி அந்த கான்செப்ட் என்ன பண்ணா மறுபடியும் சொல்லி பார்க்கணும் நோட்ஸை திருப்பாம நோட்ஸை மூடி வச்சுட்டு என்ன பண்ணணும் கான்செப்ட் திரும்ப சொல்லி பார்க்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தான் உங்க மனசுல நிற்கும் கான்செப்ட் நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் டேட்டா மனப்பாடம் பண்றதுதான் டேட்டாஸ்னா அந்த HDI அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்தியா என்ன பொசிஷன்ல இருக்கு இதுல என்ன இந்தியா பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி டேட்டா மனப்பாடம் பண்றது மட்டும் தான் அது எக்ஸாம்க்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி வந்து அதை பாத்துக்கிட்டா போதும் பட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நடத்தி முடிச்சதுமே போய் இப்பவே உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து அதை ஒரு கான்செப்டையும் நீங்க என்ன பண்ணுங்க திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் படிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் திரும்ப அதை ரீகால் பண்ணியே பாருங்க பாத்தீங்கன்னா மனசுல நின்றுடும் ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும் கிளியர்ல ஓகே தேங்க்ஸ்பா